ராமாயணம். சீதை இலங்கையில தான் இருக்கா அப்படிங்கிறது அறிந்து கொண்டதுக்கு அப்புறம் அங்க போய் பார்த்துட்டு வர்றதுக்கு அனுமன் தான் சரியான ஆள் அப்படின்ட்டு வானரங்கள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. இதுவரைக்கும் பார்த்துருந்தோம். இனி என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத இனிமேல் பார்க்கலாம். சுந்தரகாண்டம் ஆரம்பமாகுது. ராமகாரியமாக செல்லும் அனுமன் வானரங்களிடம் பேசினார். இலங்கை செல்ல போகிறேன். அங்கு சீதையை காணவில்லை என்றால் அங்கிருந்து தேவலோகத்திற்கு தாவி சென்று தேடுவேன். அங்கும் இல்லை என்றால் சீதையை தூக்கி சென்ற ராவணனை கட்டி இழுத்து கொண்டு வருவேன். தேவைப்பட்டால் இலங்கை மொத்த நகரத்தையும் பெயர்த்தெடுத்து வந்து விடுவேன் அப்படின்னு சொல்றாரு. தன்னை கருடனாகவே பாவித்து கொண்டு ராம பாணத்தில் இருந்து வேகமாக வெளியேறும் அம்பு போல் அனுமன் வேகமாக தாவினார். அனுமன் ஆகாயத்தில் செல்லும் வேகத்தால் அங்கிருக்கும் மேகக்காற்று எழுப்பிய சத்தங்கள் பெருங்கடலை நடுங்க செய்தது. சூழ்நிலைக்கு ஏற்ப சாமர்த்தியமாகவும் அறிவும் சிந்தனை வேகமும் கொண்ட அனுமனுக்கு வழியில் சில சோதனைகள் வந்தது. வானவீதியில் செல்லும் அனுமனை முனிவர்கள் வாழ்த்தினார்கள். ராமகாரியமாக செல்லும் அனுமனை பார்த்த கடலரசன் அனுமனுக்கு உதவி செய்ய எண்ணினான். கடலின் நடுவில் அனுமன் இளைப்பாரி செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்வோம், இதனால் அனுமன் மேலும் புத்துணர்ச்சியுடன் செல்வார் அப்படின்னு நினைக்கிறான். தனது கடலுக்குள் இருக்கும் மைனாகம் என்னும் மலையிடம் தண்ணீருக்குள் இருந்து மேலே வந்து அனுமனுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்டான். கடலரசன் கேட்டுக்கொண்டதால் மைனாகம் என்னும் மலை தண்ணீரில் இருந்து விரைவாக மேலே எழுந்து வந்தது. கடலுக்கு நடுவே தானாக மேலெழுந்து வரும் மலையை பார்த்து இந்த மலை நமக்கு நடுவே ஒரு இடையூறாக இருக்கிறது அப்படின்னு எண்ணிய அனுமன் மிகவும் வேகத்தோடு அந்த மலையை மேகத்தை தள்ளுவது போல தள்ளினார். அனுமனால் தள்ளப்பட்ட மலையானது அனுமனின் வேகத்தை அனுபவபூர்வமாக உணர்ந்து பெரிதும் ஆச்சரியமும் ஆனந்தமும் அடைந்தது. மலை வடிவில் இருந்து மனித உருவத்தை பெற்று அனுமனிடம் பேசத் தொடங்கியது. ராமகாரியமாக செல்லும் தங்களுக்கு உதவி செய்யும் நோக்கத்தில் கடலரசன் என்னை வெளியே வருமாறு கேட்டுக்கொண்டார். இங்கு சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டு பிறகு செல்லுங்கள் அப்படின்னு மைனாகம் மலை சொல்லுது. அதற்கு அனுமன், உங்கள் வரவேற்பினால் நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் எனக்கு இங்கு தங்குவதற்கு நேரம் இல்லை. நான் இங்கு தங்கி சென்றால் ராமகாரியம் மேலும் தாமதமாகும். நான் விரைவாக செல்ல வேண்டும். உங்களை எனது வேகத்தால் தள்ளியதாலும் இங்கு தங்க மறுப்பதாலும் என் மீது கோபம் கொள்ளாதீங்க அப்படின்னு மலையை கடந்து சென்றார் அனுமன். அனுமனின் பராக்கிரமத்தை பார்த்த தேவர்கள் மேலும் அனுமனின் வலிமையையும் சாமர்த்தியத்தையும் பார்க்க விரும்பினார்கள். அதனால் நாக மாதாவான சுரசையிடம் ராமகாரியமாக அனுமன் கடலை தாண்டி கொண்டே இருக்கார், அவர் செல்லும் வழியில சென்று இடையூறு செய்யுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்க. அதற்கு நாகமாதா சுரசையும் சம்மதித்து அனுமன் தாண்டி கொண்டிருக்கும் இடத்திற்கு சென்றால் ராமகாரியமாக செல்லும் அனுமனின் முன்பாக கோரமான பெரிய ராட்சச உருவத்தை எடுத்த நாகமாதா அனுமனை தடுத்து நிறுத்துறா. வானர வீரனே, இன்று தெய்வங்களின் அருளால் எனக்கு நீ உணவாக கொடுக்கப்பட்டிருக்காய். உன்னை சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி வாயுக்குள் நீயா போயிரு அப்படின்னு சொல்றா சுரசை. அவளை வணங்கிய அனுமன், ராமகாரியமாக இப்பொழுது நான் இலங்கைக்கு சென்று கொண்டிருக்கேன். நான் உனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்கிறேன். இலங்கையில் சீதையை கண்டதும் அந்த செய்தி ராமரிடம் சொல்லிவிட்டு மீண்டும் உன்னிடம் வந்து உனது விருப்பப்படி வாய்க்குள்ள போறேன். இப்பொழுது ராமகாரியத்துக்கு செய்யும் உதவியாக எனக்கு வழிவிடுவாயாக அப்படின்னு கேட்டுக்கொண்டார். அனுமன் கூறியதை கேட்ட சுரசை, என்னை தாண்டி யாரும் செல்ல முடியாது. இது பிரம்மாவினால் எனக்கு கொடுக்கப்பட்ட வரம். எனது வாய்க்குள் சென்று வெளியே வர முடிந்தால் நீங்கள் செல்லலாம் அப்படின்னு தனது வாயை திறந்து வைத்து கொண்டாள் சுரசை. அனுமன் தன் உடலை 10 மடங்கு பெரிதாக்கி கொண்டு, எனது உடல் செல்லும் அளவிற்கு உனது வாயை திறந்து கொள் அப்படின்னு சொல்றாரு. சிரசை தன் உடலை அனுமனின் உடலை விட 20 மடங்கு பெரிதாக்கி கொண்டால் சாமர்த்தியசாலியான அனுமன் சில கணத்தில் தனது உடலை கட்டை விரல் அளவிற்கு சிறிதாக்கி கொண்டு வேகமாக சுரசையின் வாய்க்குள் புகுந்து வேகமாக வெளியே வந்து சுரசையின் முன்பாக நின்றார். ராட்சசியே, ராமகாரியத்தை முடித்ததும் உனது வாய்க்குள் புகுவேன் என்று முன்பு நான் கொடுத்த உறுதிமொழியை இப்பொழுதே நிறைவேற்றிவிட்டேன். பிரம்மாவினால் உனக்கு கொடுத்த வரத்தையும் நான் மீறல. இப்பொழுது நான் உன்னை தாண்டி செல்கிறேன். உன்னால் முடிந்தால் என்னை தடுத்துப்பார் அப்படின்னு சொல்றாரு. உடனே சுரசை தனது சுய உருவத்தை அடைந்து, தேவர்கள் உங்களது பராக்கிரமத்தையும் சாமர்த்தியத்தையும் பார்ப்பதற்காக என்னை அனுப்பியிருந்தாங்க. விரைவில் ராமகாரியத்தை முடிப்பீர்கள் அப்படின்னு வாழ்த்தி அனுமன் செல்ல வழி கொடுத்தாள். அனுமன் கருடனுக்கு நிகரான வேகத்துல சென்று கொண்டு இருந்தார். அனுமனுக்கு அடுத்து வந்த சோதனை ராட்சச பிராணி ஒன்று அனுமனை பார்த்து இன்று உணவு கிடைத்து விட்டது என்று அனுமனின் நிழலை பிடித்து இழுத்தது. தன்னை யாரோ பிடித்து இழுப்பது போலவும் தனது வேகம் குறைவதையும் உணர்ந்த அனுமன் தன்னை சுற்றி பார்த்தார். கடலில் இருக்கும் ஒரு ராட்சச பிராணி தன் நிழலை பிடித்து இழுப்பதை பார்த்தார். இந்த பிராணியை பற்றி சுக்ரீவன் ஏற்கனவே சொல்லி இருப்பது அனுமனுக்கு நினைவுக்கு வந்தது. நிழலை பிடித்து இழுத்து சாப்பிடும் சிம்ஹை என்ற பிராணி என்று தெரிந்து கொண்டு தன் உடலை மேலும் பெரிதாக்குறார். பிராணியும் தன்னோட உடலை பெரிதாக்கி கொண்டு அனுமன் உள்ளே செல்லும் அளவிற்கு வாயை திறந்து கொண்டு அனுமனை நோக்கி விரைந்து வந்தது. அனுமன்
தன் உடலை சிறிதாக்கி கொண்டு மனோவேகத்தில் பிராணியின் வாய் வழியாக அதன் வயிற்றுக்குள் புகுந்து தனது நகங்களால் வயிற்றை கிழித்து ராட்சச பிராணியை கொன்று வெளியே வந்தார். பிராணி இறந்து கடல்ல மூழ்குது. தனது உடலை பழையபடி பெரிதாக்கி கொண்டு இலங்கை நோக்கி சென்றார். தூரத்தில் மரங்களும் மலைகளும் அனுமனுக்கு தெரிந்தன. இலங்கை வந்துவிட்டோம் என்பதை அறிந்தார். இவ்வளவு பெரிய உருவத்துடன் இலங்கை சென்றால் தூரத்தில் வரும்போதே நம்மை கண்டுபிடித்து விடுவார்கள், யாருக்கும் தன்னை பற்றி தெரியக்கூடாது அப்படின்னு எண்ணிய அனுமன் தனது இயற்கையான உருவத்திற்கு மாறி இலங்கையில் உள்ள லம்பம் என்னும் மலை சிகரத்துல இறங்குறாரு. அனுமன் சுற்றிலும் பார்த்தார். இலங்கையின் பலம் குபேரனின் அழகாபுரி போல ஐஸ்வர்யத்தின் உச்சத்துல இருந்தது. திருகூட மலையில் ராவணனின் கோட்டை தாமரை நிலோத்பலம் என்னும் மலர்களால அகழி போல சுற்றி அழகுடன் இருந்ததை கண்டார். இலங்கை நகரத்தை விருப்பப்படி உருவத்தை மாற்றிக்கொள்ளும் வலிமையான ராட்சசர்கள் காவல் காத்து கொண்டு இருந்தாங்க. அனுமன் நிதானமா யோசிக்கிறாரு. நாம் யார், எங்கிருந்து வருகிறோம், எதற்காக வந்திருக்கிறோம் என்று யாருக்கும் தெரியாத வகையில சீதையை தேடணும் அப்படின்னு முடிவு செய்யறாரு. பகலில் சென்றால் யார் கண்ணிலாவது பட்டு விடுவோம் அப்படின்ட்டு இரவு வரை காத்திருந்த அனுமன் மிக சிறிய உருவத்திற்கு மாறுறாரு. இலங்கையின் நகரத்துக்குள்ள நுழைய முற்பட்டார். இவ்வளவு காவல் இருக்கும் நகரத்துக்குள் புகுந்து எப்படி சீதையை தேடுவது அப்படிங்கிற வருத்தமும் விரைவில் சீதையை பார்க்க போகிறோம் என்ற மகிழ்ச்சியும் அனுமனுக்கு ஏற்படுது. விரோதியோட கோட்டையின் நுழைவாயில் வழியாக செல்லக்கூடாது என்ற யுத்த நியதிப்படி வேறு வழியாக ராமகாரியம் நிறைவேற்ற பெற வேண்டும் என்று எண்ணி தனது இடது காலை வைத்து இலங்கை நகரத்துக்குள் நுழைந்தார் அனுமன். அனுமன் நகரத்துக்குள் தனது இடது காலை வைத்ததும் இலங்கை நகரத்தை காவல் காத்து கொண்டிருந்த அதிதேவதை அனுமனின் முன்பு வந்து, யார் நீ அப்படின்னு இருமா போட அதட்டலா கேட்டா. அதற்கு அனுமன், நான் சாதாரண வானரன், இந்த நகரத்தின் அழகை கண்டு ரசித்து பார்க்க வந்தேன், ஆசை தீர இந்த நகரத்தை சுற்றி பார்த்து விட்டு திரும்ப போயிருவேன் அப்படின்னு சொல்றாரு. என்னை மீறி இந்த நகரத்துக்குள்ள யாரும் செல்ல முடியாது, என்னை வெற்றி பெற்றால் மட்டுமே செல்ல முடியும் அப்படின்னு அந்த அதிதேவதை சொல்லுது. அனுமன், நான் உள்ளே செல்வேன், என்னை தடுக்க நீ யார் அப்படின்னு கேட்கிறாரு. அனுமனின் கேள்வியால கோபமடைந்த அதிதேவதை அனுமனை ஓர் அடி அடித்தாள். இதனால் கோபம் கொண்ட அனுமன் அதிதேவதை ஒரு பெண் என்பதால தனது இடக்கையால் லேசா குத்தினார். அனுமனின் லேசான குத்துல கீழே சுருண்டு விழுந்தால் அதிதேவதை. கலங்கி போன தேவதை தனது இருமாப்பை அடக்கி கொண்டு, பராக்கிரமம் உடையவரே, இந்த இலங்கையை பாதுகாத்து கொண்டிருக்கும் அதிதேவதை நான். ஒரு முறை பிரம்மாவிடம் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதற்கு பிரம்மா, எப்பொழுது ஒரு வானரன் தனது பராக்கிரமத்தினால் உன்னை அடக்கின்றானோ அப்பொழுது ராட்சசர்களுக்கு அழிவு காலம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்து கொள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதன்படி இப்பொழுது நீங்கள் உங்கள் பராக்கிரமத்தினால் என்ன அடக்கிட்டீங்க, இதனால் ராட்சசர்களுக்கு அழிவு காலம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்து கொண்டேன். இப்பொழுது நீங்கள் உங்கள் விருப்பப்படி இந்த இலங்கை நகரத்துக்குள்ள சென்று உங்கள் காரியத்தை சாதித்து கொள்ளலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்கிறார் அனுமனுக்கு. அனுமன் நகரத்துக்குள்ள காலை வைத்ததும் எதிரியின் தலை மீது தன் காலை வைப்பது போல இருந்தது அனுமனுக்கு. குபேரனின் நகரத்திற்கு இணையாக அழகுடன் செல்வ செழிப்புடன் இருந்தது நகரம். மாளிகைகள், வீடுகள் அனைத்தும் தங்கத்தாலும் நவரத்தினங்களாலும் ஜொலித்தது. வீதிகள் அனைத்தும் மலர்களால அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. நகரத்துக்குள் கொடூரமான வடிவத்துடன் வில், அம்பு, கத்தி என்று பலவிதமான ஆயுதங்களையும் வைத்துக்கொண்டு கவசத்துடன் வீரர்கள் பலர் நகரத்தை காவல் காத்து கொண்டு இருந்தாங்க. மக்கள் அகோரமாகவும் பல நிறங்களையும் பல வடிவங்களையும் கொண்டவர்களாகவும் இருந்தாங்க. ஒவ்வொரு மாளிகையாக அனுமன் தேடிக்கொண்டு வந்தார். எங்கும் சீதையை பார்க்க முடியலையே அப்படின்னு அனுமன் வருத்தமடைகிறார். அனுமன் விண்ணை முட்டும் அளவிற்கு பெரிய மாளிகை ஒன்றை கண்டார். அங்கு ராவணனின் பறக்கும் புஷ்பக விமானம் இருந்தது. இந்த விமானம் பிரம்மாவிடம் இருந்து குபேரன் பெற்றிருந்தான். அதை ராவணன் கொண்டு வந்து வைத்திருந்தான். புஷ்பக விமானத்தை பார்த்த அனுமன், இது ராவணனின் மாளிகையாக இருக்கும் என்று எண்ணி இங்கு சீதை இருக்கலாம் அப்படின்னு ராவணனோட மாளிகைக்குள்ள நுழைகிறார். சமைக்கும் இடம், உணவருந்தும் இடம் என்று ஒவ்வொரு அறையாக போய் பார்க்கிறார். எங்கும் சீதையை பார்க்க முடியல. பெண்கள் மட்டும் இருக்கும் அறைக்கு அவர்களின் அனுமதி இல்லாமல் போகக்கூடாது என்ற தர்மத்தை மீறி பெண்களின் அறைக்குள்ளும் சென்று பார்க்கிறார். அங்கும் சீதை இல்ல. ஒரு அறையில தங்கத்தாலும் வைரத்தாலும் செய்யப்பட்ட ஒரு கட்டில்ல ஒரு மலை போல ஒரு ராட்சசன் படுத்திருந்தான். அவனுடைய ரூபத்தை கண்டு அனுமன் சில கணம் பிரமித்து நின்று பார்த்தார். யானையின் தும்பிக்கை போன்ற கைகளும், மார்பில் விஷ்ணுவின் சக்கராயுதம் மற்றும் இந்திரனின் வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்ட வடுவும், இந்திரனின் ஐராவதன் யானையின் தந்தம் குத்தப்பட்ட தழும்புடன் இருப்பதை பார்த்த அனுமன் படுத்திருப்பது ராவணன் என்பதை உணர்ந்து கொண்டார். அனுமன் சுற்றிலும் பார்த்தார். பல பெண்கள் அந்த அறையில உறங்கிக் கொண்டு இருந்தாங்க. அவர்களில் தலைவி போல் இருந்த பெண்ணின் அழகும் முக லட்சணமும் அவை சீதையாக இருக்குமோ என்று அனுமனுக்கு சந்தேகம் வந்தது. அடுத்த கணம், இது என்ன மடமை, சீதையை தவறாக நினைத்து விட்டோமே, ராமரை பிரிந்த சீதை
துக்கத்தில் இவ்வளவு நகைகளை அணிந்து கொண்டு ராவணனின் அந்தப்புறத்திலா தங்கியிருப்பாள்? இது சீதை கிடையாது அப்படின்னு முடிவு செய்து கொண்டார். அனுமன் செல்ல முடியாத இடங்களுக்கெல்லாம் தன்னோட உருவத்தை அதற்கு ஏற்றார் போல மாற்றிக்கொண்டு தேட ஆரம்பிக்கிறார். இலங்கை நகரம் முழுவதும் தேடிவிட்டார். ராவணன் மாளிகை முழுவதும் தேடிவிட்டார். சீதை எங்கேயுமே காணல. என்ன செய்வது அப்படின்னு அனுமனுக்கே தெரியல. சீதையை ராவணன் கொன்றிருப்பானோ அப்படிங்கிற சந்தேகம் அனுமனுக்கு வந்தது. இனி என்ன செய்வது? சீதையை காணாம கிஷ்கிந்தைக்கு திரும்ப முடியாது. எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்காம திரும்பி செல்வது வீரனுக்கு அழகல்ல. இங்கேயே நமது உயிரை விட்டுவிடலாம் அப்படின்னு எண்ணி மன சோர்வடைந்து உயரமான ஒரு இடத்துல அமர்றார் அனுமன். தூரத்துல பெரிய மதில் சுவருடன் கூடிய அசோகவனம் கண்ணில் படுது. இலங்கை நகரத்திற்கு தொடர்பில்லாமல் தனியாக இருந்த அசோகவனம், இந்த வனத்துல சீதை இருக்கலாம் அப்படின்னு புத்துணர்ச்சி அடைகிறார் அனுமன். அனைத்து தெய்வங்களையும் வணங்கிவிட்டு அசோகவனத்துக்குள்ள குதித்தார் அனுமன். உள்ளே குதித்ததும் அனுமனுக்கு மனதுல ஒரு விதமான மகிழ்ச்சி ஏற்பட்டது. இங்கு நிச்சயம் சீதையை காண்பேன் என்ற புத்துணர்ச்சி அடைகிறார். உயரமான மரத்தின் மீது நின்று கொண்டு சீதையை தேட ஆரம்பிக்கிறார். தூரத்துல ஒரு மரத்தடியில கண்ணை கூசும் வகையில பேரழகுடன் பெண் ஒருத்தி அமர்ந்திருப்பதை பார்க்கிறாரு. அவரை சுற்றி அகோர வடிவத்துடன் ராட்சசிகள் காவல் காத்து கொண்டு இருந்தாங்க. ராட்சசிகளின் நடுவே தெய்வீகமான முகத்தில் நடுக்கத்துடன் கசங்கி அழுக்கு படிந்த உடையில பயமும் துயரத்தையும் வைத்துக்கொண்டு அழுததினால் முகம் வாடி இருப்பதை கண்டதும் இவரே சீதை அப்படின்னு முடிவு செய்தார். அனுமன் சீதையை பார்த்து விட்டேன் அப்படின்னு துள்ளி குதித்தார். அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு சுற்றிலும் பார்த்தார். சீதையை பார்த்த மகிழ்ச்சியில இருந்த அனுமன் அவரின் நிலையை கண்டதும் மிகவும் துக்கம் அடைகிறார். அப்பொழுது இருட்டு மறைந்து காலை சூரியன் மெல்ல வெளிவந்தது. வேத மந்திரங்கள் முழங்க ராவணன் எழுப்பப்பட்டா. காலையில எழுந்ததும் தன் படை பரிவாரங்களோட சீதையை பார்க்க ராவணன் வந்தா. இரவில் தூங்கும் போது கண்டதை விட இப்பொழுது மேலும் பராக்கிரமசாலி போல ராவணன் அனுமனுக்கு தெரிந்தான். நடப்பவற்றை அறிந்து கொள்ள அனுமன் மரத்து இலைகளுக்கிடையே தன்னை மறைத்து கொண்டார். சீதை ராவணனை கண்டதும் பெருங்காற்றில் மரங்கள் நடுங்குவதைப் போல நடுங்கிறா. சீதையிடம் ராவணன் பேச ஆரம்பிக்கிறான். அழகியே, என்னை கண்டதும் ஏன் நடுங்கிற? நான் உன்மேல் வைத்திருக்கும் அன்பை நீ தெரிந்து கொள். என்னை கண்டு பயப்பட வேண்டாம். உன்னுடைய முழுமையான அன்பு என் மீது வரும் வரையில நான் உன்னை தொடமாட்டேன். உன் விருப்பத்திற்கு மாறாக இங்கு எதுவுமே நடக்காது. வீணாக துக்கத்துடன் இருந்து ஏன் உடலை நீயே வருத்தி கொள்ற? உனக்கு சமமான அழகி இந்த உலகத்துல வேறு யாருமே இல்லை. நகைகள் வைர வைடூரியங்கள் அணிந்து பட்டு துணிகளை அணிந்து மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய நீ ஏன் உன் அழகையும் வயதையும் வீணடித்துக் கொள்ற? நான் இருக்கும் இடம் நீ வந்து சேர்ந்து விட்டாய். என்னுடன் சேர்ந்து நீ சகல சந்தோஷங்களையும் போகங்களையும் அனுபவித்து மகிழ்ச்சியோடு இருக்கலாம். நீயே பட்டத்தரசியாக இருந்து என் அந்தப்புறம் முழுவதையும் அதிகாரம் செய்து நீயே தலைவியாக இருக்கலாம். தவத்திலும் செல்வத்திலும் புகழிலும் ராமனை விட நானே மிகவும் மேம்பட்டவன் என்பதை தெரிந்து கொள். காட்டுல மரவுரி தரித்து கொண்டு இருக்கும் ஒருவனை இனியும் நம்பாத. இனி அவனை நீ கண்ணால கூட பார்க்க முடியாது. அவன் இங்கு வரமாட்டான். என் சொல்லை கேட்டால் சகல ஐஸ்வர்யங்களையும் அனுபவிக்கலாம் அப்படின்னு சீதையிடம் ராவணன் நயத்தோட சொல்றான். அனுமன் ராவணன் பேச்சுல மேலும் துள்ளி குதித்தார். இவரே சீதை என்பது உறுதியாயிருச்சு அப்படின்னு ஆனந்தப்பட்டார். ராவணனின் பேச்சிற்கு சீதை தன் முகத்தை வேறு பக்கம் திருப்பி கொண்டு பதில் சொல்றா. நீ செய்வது பேசுவது அனைத்தும் தகாத காரியமா இருக்கு. நான் யார் என்பதையும் என் பிறந்த வீடு புகுந்த வீட்டின் வரலாற்றை அறிந்து கொண்டு பேசு. என்னை பற்றிய உன் எண்ணத்தை உடனே மறந்துடு. வேறொருவன் மனைவி எப்பொழுதும் உன் மனைவியாக முடியாது. தர்மத்துடன் உன் மனைவிகளோட மகிழ்ச்சியாக இருந்து உன் உயிரை காப்பாற்றிக்கொள். இல்லைனா அவமானத்தையும் துக்கத்தையும் விரைவில் அடைவாய், தெரிந்து கொள் அப்படின்னு மேலும் சீதை சொல்றா. மேலும் சீதை, ராமர் ராட்சசன் ஒருவனை அழித்து விட்டார் என்ற பயத்தில் தானே அவர்கள் இல்லாத நேரம் பார்த்து என்னை தூக்கி கொண்டு வந்த. அவர்களுக்கு முன்பாக உன்னால் நான் இருக்கும் இடத்துக்கு அருகில கூட உன்னால வர முடியாது. இதுவே உன்னுடைய வீரம் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். நீ என்கிட்ட கூறிய உன்னுடைய செல்வங்கள் ஐஸ்வர்யங்கள் போகங்கள் என ஒன்றுமே எனக்கு தேவையில்லை. அவற்றை வைத்து நீ எனக்கு ஆசை காட்ட வேணாம். இதனால் உனக்கு ஒரு பயனும் இல்லை. நான் சக்கரவர்த்தியின் திருமகன், ராமருக்கு உரியவள். ராமரை விட்டு நான் விலக மாட்டேன். உனக்கு ஒரு நல்ல அறிவுரை சொல்றேன், கேட்டுக்கொள். முதல்ல ராமரிடம் சென்று மன்னிப்பு கேட்டு என்னை அவரிடம் ஒப்படைத்து விட்டு அவரின் கோபத்தில் இருந்து தப்பித்துக்கொள். ராமர் உன்னை மன்னிப்பார். அவரை சரணடைந்து அவருடைய அன்பை பெற்றுக்கொள். சரணடைந்தவர்களை அவர் ஒண்ணுமே செய்ய மாட்டார். உன்னை சுற்றி இருப்பவர்களில் உனக்கு நல்ல புத்தி சொல்கிறவர்கள் ஒருத்தர் கூட இல்லையா? ஏன் இவ்வாறு கெட்ட காரியங்கள் செய்து உனக்கு கெடுதலை உண்டாக்கி கொண்டு உன்னை நம்பி இருக்கும் மக்களுக்கும் அழிவை தேடி கொடுக்கிற? அரசன் ஒருவன் தன் மனதை கட்டுப்படுத்தி கொள்ளாம போனா அவனுடைய நாடும் நகரமும் செல்வமும் சீக்கிரம் அழிந்து போகும்.
உன்னுடைய பொறுப்பை புரிந்து கொண்டு உன்னுடைய எண்ணத்தை விட்டுவிட்டு உன்னையும் உன் அரசையும் காப்பாற்றிக்கொள். இல்லைனா ராம லக்ஷ்மணரின் அம்பு சீக்கிரமே இந்த இலங்கையை அழிக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சீதை பேசியதுல கோபமடைந்த ராவணன் கர்ஜனையோட பேசுறான். உன் மீது நான் வச்சிருக்கிற அன்பே உன்னை இப்போது காப்பாற்றியது. இல்லைனா நீ பேசிய பேச்சுக்கு உன்னை கொண்டிருப்ப. உனக்கு நான் கொடுத்த காலம் முடிய இன்னும் 2 மாசம் மட்டுமே இருக்கு. ஞாபகம் வைத்துக்கொள். அதற்குள் நீ சம்மதிக்கல அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்னது போல என் சமையல் அறையில உன்னை எனது சமையல் கலைஞர்கள் சமைத்து விடுவார்கள். ஜாக்கிரதை அப்படின்னு கத்துறான். ராவணனுடைய கோபம் அதிகரித்ததை கண்ட அவனது மனைவிகளில் ஒருத்தியான தானியமாலி என்பவள் ராவணங்கிட்ட, உங்களை அடையும் பாக்கியம் இந்த மானிட பெண்ணிற்கு இல்லை. இவள் அப்படி ஒன்றும் அழகு இல்லை. இவளது பேச்சிற்கு நீங்கள் ஏன் கோபப்படுறீங்க? வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு வற்புறுத்தி ராவணனை அழைக்கிறார். ராவணன் சீதையை காவல் காக்கும் ராட்சசிகளிடம் எப்படியாவது இவளை நீங்கள் என் வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு உத்தரவிட்டு அங்கிருந்து கிளம்பி தன்னோட மாளிகைக்கு போறா. சீதையை சுற்றி ராட்சசிகள் நின்று கொண்டு இருந்தாங்க. ராவணன் முன்பு தைரியமாக பேசிய சீதையை சுற்றி நெருங்கி நிற்கும் ராட்சசர்களின் அகோர உருவங்களை கண்டு பயந்து நடுங்கிறா. ராட்சசிகள் சீதையிடம் பேச ஆரம்பிக்கிறாங்க. உலகம் முழுவதும் புகழும் வீரரான ராவணன் உன்னை விரும்பும் போது நீ வேண்டாம் என்றா சொல்வாய்? மூடப்பெண்ணே, ராவணனை யார் என்று தெரிந்து கொள். பிரம்மாவின் புத்திரரான புலஸ்திய பிரஜாபதியினுடைய பேரன் ராவணன் விச்சரஸ் ரிஷியின் மகன். அவர் சொல்படி கேட்டு நடந்து கொள். இல்லை என்றால் உன்னை கொன்று விடுவார்கள் அப்படின்னு ஒரு ராட்சசி சொல்றா. இன்னொரு ராட்சசி, தேவர்களை எல்லாம் யுத்தம் செய்து துரத்தி அடித்த வெற்றி வீரன் ராவணன் உன்னை தேடி வந்திருக்காரு. சூரியனும் அக்னியும் வாயுவும் கூட ராவணனை கண்டு பயப்படுவாங்க. ராவணனுக்கு சமமான வீரன் இந்த உலகத்துல ஒருத்தர் கூட இல்ல. இது உனக்கு தெரியலையா? தானாகவே ஒரு பாக்கியம் வந்து உன்னை சேருது. அதை வேண்டாம் அப்படின்னு நீ சொல்வது மடத்தனமா இருக்கு. கர்வப்பட்டு அழிந்து போகாதே. அவர் சொல்படி நீ கேட்கலைனா நீ பிழைக்க மாட்ட அப்படின்னு சொல்றான். ஒவ்வொரு ராட்சசிகளாக மாற்றி மாற்றி சீதையிடம் பேசிக்கொண்டே இருந்தாங்க. ராவணனை பற்றி பெருமையாகவும் ராமரை பற்றி சிறுமையாகவும் இயன்றவரை அமைதியாகவும் சில நேரங்கள்ல பயமுறுத்தியும் பேசினாங்க. இறுதியில ஒருத்தி சொல்ல வேண்டியது அனைத்தையும் சொல்லிவிட்டோம், இனி உன்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்றா. ராமர் எப்படியும் நாம் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து இந்த ராட்சசர்கள் அனைவரையும் அழித்து நம்மை வந்து மீட்பார் அப்படின்னு மன தைரியத்துல இருந்த சீதை ராட்சசர்களிடம் பேச ஆரம்பிக்கிறார். சூரியனை சுற்றி அதனுடைய பிரகாசம் சுற்றி நிற்பது போல நான் எனது ராமனை சுற்றியே நின்று கொண்டு இருப்பேன். நீங்கள் ராமரை பற்றிய தவறான தகவல்களை தெரிந்து வைத்துக் கொண்டு பேசுறீங்க. ஒரு மனித பெண்ணை ஒரு ராட்சசன் விரும்புவது முறையல்ல. ஒரு மனித பெண் எப்படி ராட்சசனோட இருக்க முடியும்? நீங்கள் சொல்வது அனைத்தும் பாவகரமான வார்த்தைகளா இருக்கு அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட ஒரு ராட்சசி சீதையிடம் பேசி பிரயோஜனம் இல்ல, அவளை தின்றுவிடலாம் அப்படின்னு சொல்றா. இன்னொரு ராட்சசி அவளது மார்பை கிழித்து இதயத்தை நான் தின்று விடுகிறேன் அப்படின்னு சொல்றா. ராவணன் சீதை எங்கே அப்படின்னு கேட்டா சீதை துக்கத்துல இறந்து விட்டாள் அப்படின்னு சொல்லிடலாம். இதனால் ராவணன் இனி எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா தூங்குவார். இப்பொழுது இவளை நாம் அனைவரும் பங்கிட்டு சாப்பிட்டு மகிழ்ச்சியோட இருப்போம் அப்படின்னு ஒவ்வொரு ராட்சசியும் தன் பங்கிற்கு சீதையின் ஒவ்வொரு பாகமாக சொல்லி தின்று விடுவதாக அவர்களுக்குள்ள பேசிக்கொண்டாங்க. ராட்சசிகளின் கொடூரமான பேச்சை கேட்ட சீதை ராமரை நினைத்து கொண்டாள். தண்டகாரண்ய காட்டுல 14,000 ராட்சசர்களை சில கணங்கள்ல கொன்ற ராமர் ஏன் இன்னும் என்ன மீட்டு போக வரல? நாம் இருக்கும் இடம் இன்னும் அவருக்கு தெரியலையா? தெரிந்தால் சும்மா இருப்பாரா அப்படின்னு நினைத்து கொண்டே வாய் விட்டு அழுதா. சீதையின் அழுகை கண்டுகொள்ளாத ராட்சசிகள் அவளை பயமுறுத்தி தங்கள் வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு எண்ணி சீதையை எப்படி தின்பது என்று சீதை முன்பாக அவளை பயமுறுத்தி பேசிக்கொண்டே இருந்தாங்க. ராமரை பற்றி சீதை பல வகையில் நினைக்க ஆரம்பிக்கிறார். ராட்சசன் நம்மை தூக்கி வந்ததும் நாம் அவரை பிரிந்த துக்கத்துல தவத்துல ஈடுபட்டு ஆயுளை கழித்து விடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல காட்டுல தவத்துல அமர்ந்து விட்டாரோ அப்படின்னு நினைக்கிறா. மனம் துக்கத்துல இருக்கும்போது அமைதியாக தவம் செய்ய முடியாது. ஆகவே தவத்துல இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு நினைக்கிறா. அதன் பிறகு நம் மீது ராமருக்கு அன்பு குறைந்து விட்டதோ, அதனால் நம்மை தேடி வரவில்லையோ அப்படின்னு நினைக்கிறா. நம் மீது ராமர் காட்டும் அன்பு உண்மையானது. அவர் நம்மை மறக்க மாட்டார். இப்படி ஒரு எண்ணம் நமக்கு வரக்கூடாது. இந்த எண்ணம் பாவமாகும் அப்படின்னு நினைக்கிறா. அதன் பிறகு ராவணன் நம்மை ஏமாற்றி தூக்கி வந்தது போல் ராமரையும் லக்ஷ்மணனையும் ஏமாற்றி யுத்தம் செய்து கொண்டு இருப்பானோ அப்படின்னு நினைக்கிறா. ராமர் மிகவும் அறிவும் வலிமையும் உடைய வீரர். அவருடன் லக்ஷ்மணனும் இருக்கா. அவரை எப்படி ஏமாற்ற நினைத்தாலும் அவரை ஏமாற்றி யுத்தம் செய்து வெற்றி அடைய முடியாது அப்படின்னு நினைக்கிறா. அதன் பிறகு நான் இல்லாத துக்கத்துல ராமர் இறந்து விட்டாரோ? அப்படி இருந்தால் அவர் சொர்க்கத்துக்கு போயிருப்பார். நான் அவரை பிரிந்த துக்கத்துல இன்னும் உயிரோடு இருக்கேன். நான் எவ்வளவு பெரிய பாவியாக இருப்பேன். இப்போதே
எனது உயிரை விட்டுவிட்டு ராமர் இருக்கும் சொர்க்கத்துக்கு சென்று விடலாம் அப்படின்னு தனது தலைமுடியில மரத்துல சுருக்கு போட்டு கொண்டு உடலை விட்டு விடலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்பொழுது திரிஜடை என்ற ராட்சசி அங்கு வந்து ராட்சசிகள் பேசி கொண்டிருப்பதை பார்க்கிறா. சீதையின் முன்பாக அவளை பயமுறுத்தி இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு கண்டிக்கிறா. நான் ஒரு கனவு கண்டேன், கேளுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. ராமர் சூரியனை போல திவ்ய பிரகாச ஒளி வீசிக்கொண்டு இலங்கை வந்து ராவணனை அழித்து அவனை யமலோகத்திற்கு அனுப்புவதையும், ராவணனை சார்ந்திருக்கும் அவனது ராட்சசர்கள் அனைவரும் அவலட்சணமான துணிகளை உடுத்திக்கொண்டு அவலட்சணமான நிலையில் யமனால் இழுத்து செல்வதையும், ராமர் ஒரு யானையின் மீது பட்டத்து மகாராணி போல் சீதையை அழைத்து செல்வதையும் கனவா கண்டேன் அப்படின்னு சொல்றா. இந்த சீதை மிகவும் புண்ணியவதி. இவளிடம் இப்படி நீங்கள் பேசிக் கொண்டிருந்தால் விரைவில் நாம் அழிந்து போவோம். அவளிடம் நல்ல விதமாக பேசி அவளுடைய அருளை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றா. பயந்த ராட்சசிகள் அனைவரும் சீதையை விட்டு விலகி நின்றாங்க. திரிஜடை ராட்சசி பேசியதை கேட்ட சீதை உடனடியாக மனம் மாறி தனது உயிரை விடும் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தைரியம் அடைகிறா. அனுமன் மரத்தின் மீது இருந்து அனைத்தையும் பார்த்து கொண்டு பல வகையில சிந்தனை செய்தார். சீதை இருக்கும் இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இது ராட்சசர்களுடைய நகரம். இங்கு காவல் மிகவும் பலமா இருக்கு. இப்பொழுது நாம் இங்கிருந்து ராமர் இருக்கும் இடம் சென்று சீதை இருக்கும் இடத்தை அவரிடம் சொல்லி, அதன் பிறகு ராமர் லக்ஷ்மணர்கள் இங்கு வருவதற்குள்ள சீதை துக்கம் தாழாம தன்னோட உயிரையே விட்டுவிட்டால் என்ன செய்வது? எனவே சீதையிடம் ராமன் விரைவில் வருவார், அவரது உத்தரவின்படியே உங்களை தேடி அனுமனாகிய நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற செய்தியை சொல்லிவிட்டு நாம் இங்கிருந்து செல்லலாம் அப்படின்னு முடிவு செய்கிறார். யாருக்கும் தெரியாம சீதையிடம் எப்படி பேசுவது அப்படின்னு சிந்தனை செய்தார் அனுமன். காவல் காக்கும் ராட்சசிகள் அனைவரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இதுவே நல்ல சமயம் என்று சீதையோட அருகில் செல்லலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனால் சீதையின் முன்பாக திடீரென்று ஒரு வானரம் சென்று பேச ஆரம்பித்ததால் ராவணன் ஏதோ ஏமாற்று வேலை செய்கிறான் என்று நம்மை கண்டு பயத்துல கூச்சலிட்டால் ராமர் கொடுத்த மோதிரத்தை காண்பிக்க முடியாம போயிருமே. சீதையை சுற்றி தூங்கி கொண்டிருக்கும் ராட்சசிகள் அனைவரும் வந்து விடுவாங்க. அவர்களோடு யுத்தம் செய்து சமாளிக்கலாம். ஆனா மேலும் பல ராட்சசர்கள் வருவாங்க. அனைவரையும் நமது வலிமையால் சமாளித்து விடலாம். ஆனால் இவ்வளவு ராட்சசர்களை எதிர்த்து யுத்தம் செய்து சோர்வு ஏற்பட்டாலோ, உடலுக்கு ஏதேனும் காயங்கள் ஏற்பட்டாலோ மீண்டும் இங்கிருந்து 100 யோஜன தூரம் தாண்ட முடியாமல் போயிடும். இதனால ராமருக்கு சீதை இருக்கும் இடத்தை சொல்ல முடியாம போகும். எனவே ராமரின் தூதன் நான் என்பதை முதல்ல சீதைக்கு புரிய வைத்து விட வேண்டும் அப்படின்னு எண்ணி ஒரு வழியை கண்டுபிடித்து அதனை செயல்படுத்த ஆரம்பிக்கிறார். மரத்தின் மீது இருந்து ராமநாமத்தை சப்தமாக ஜபிக்க ஆரம்பிக்கிறார். ராமருடைய சரித்திரத்தையும் குணங்களையும் சீதை கேட்கும்படி மெதுவான குரல்ல தசரதருடைய குமாரர் ராமரை பற்றி சொல்ல ஆரம்பித்து சீதையை தேடி வந்திருப்பது அனுமன் என்று முடிக்கும் வரையில சொன்னார் அனுமன். அனுமனின் வார்த்தைகள்ல மகிழ்ச்சி அடைந்த சீதை யாருடைய குரல் இது அப்படின்னு சுற்றிலும் தேடினார். ஒருவரும் அவளது கண்ணில் தெரியல. மரத்தின் மீது பார்த்தால் ஒரு வானரம் மட்டும் மரத்துல மறைந்திருப்பதை பார்க்கிறார். காதில் விழுந்த வார்த்தைகளும் கண் முன்பே தெரியும் வானரமும் நமது கனவா இருக்குமோ அப்படின்னு யூகிக்கிறா சீதை. ஆனால் இப்பொழுது விழித்து விட்டோமே, இன்னும் இந்த வானரம் கண்ணுக்கு தெரியுதே அப்படின்னு குழப்பம் அடைகிறா. சில கணங்கள்ல தெளிவடைந்த சீதை இது கனவல்ல, நிஜம்தான், என் காதில் விழுந்த சொற்கள் உண்மையாக இருக்கட்டும் அப்படின்னு அனைத்து தெய்வங்களையும் வணங்குறா. என் ராமரிடம் இருந்து தூதுவன் வந்திருக்கான், இது உண்மையாகவே இருக்க வேண்டும் அப்படின்னு அனுமனுக்கு தனது வணக்கத்தை தெரிவித்தாள் சீதை. ராமரின் மனைவி சீதை இவர்தானா என்று உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக மரத்தின் மீது இருந்த அனுமன் கீழே இறங்கி வந்தார். சீதையை வணங்கி சீதையிடம் கேள்வி கேட்டார். தாயே, மானிட பெண்ணாக இருக்கும் உங்களின் முகம் கண்ணீரோடு இருக்கு. நீங்கள் யார்? இந்த வனத்தில் ராட்சசிகளுக்கு நடுவில் ஏன் இருக்கீங்க அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. ராமரிடம் இருந்து ராவணனால் தூக்கி வரப்பட்ட சீதை தாங்கள் தானா அப்படின்னு கேட்கிறாரு. அனுமனோட பேச்சில் மகிழ்ந்த சீதை, நான் தான் சீதை, விதேகராஜனுடைய மகள், ராமரின் மனைவி. 12 வருட காலம் சகல சுகங்களையும் ராமருடன் அயோத்தியில அனுபவித்தேன். 13ஆம் ஆண்டு தசரத சக்கரவர்த்தி ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்ய எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார். அப்பொழுது கைகேயி தன் மகனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்று ராமரை காட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டாள். அதன்படி நாங்கள் காட்டுக்குள் 12 வருட காலம் வனவாசம் வந்தோம். அப்பொழுது ராவணன் எங்களை வஞ்சகம் செய்து என்னை பலாத்காரமாக தூக்கி வந்து இங்கே சிறை வச்சிருக்கான். ராவணனின் சொல்படி நான் கேட்க வேண்டும் என்று எனக்கு 12 மாத கால அவகாசம் கொடுத்திருக்கான். இந்த காலம் முடிய இன்னும் 2 மாதங்களே இருக்கு. அது முடிந்தவுடன் அவன் என்னை கொன்று விடுவான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறா சீதை. ராமர் வரும் வரையில சீதையின் துயரத்தை போக்கி அவருக்கு தைரியம் கொடுக்கணும் அப்படின்னு அனுமன் சீதையிடம் பேச ஆரம்பிக்கிறார். தாயே, வீரர்களுக்கு எல்லாம் வீரரான தசரத சக்கரவர்த்தியின் திருமகன் ராமர் உங்களுக்கு தன்னுடைய நலத்தை சொல்லி அனுப்பினார். அவருடைய அன்பு தம்பியான லக்ஷ்மணன் உங்களை இடைவிடாது நினைத்து துயரப்பட்டு கொண்டிருக்கார். தன்னுடைய வணக்கத்தை உங்களுக்கு சொல்லி என்னை அனுப்பினார். ராம லக்ஷ்மணர்களின் பெயர்களை கேட்டதும்
சீதையின் உள்ளம் மகிழ்ச்சி பொங்குது. அடுத்த கணம் சீதையோட மனதுல வந்திருப்பது ராவணனா இருக்குமோ அப்படிங்கிற பயம் வருது. அனுமனின் பேச்சுல நம்பிக்கை இழந்த சீதை நம்ம ஏமாற்றுவதற்காக ராவணன் உருவத்தை மாற்றி கொண்டு வந்திருக்கானா அப்படின்னு நினைச்சு அவளது மனம் தடுமாறுது. வந்திருப்பது ராமரின் தூதன் தானா இல்லை ராவணனா என்ற கேள்விக்கு விடை தெரியாம குழப்பத்துல அனுமனை பார்க்காமல் திரும்பி அமர்ந்து கொண்டாள். இதை கண்ட அனுமன் கைகூப்பியபடி சீதையின் அருகில போறாரு. உடனே சீதை பேச ஆரம்பிக்கிறார். நான் ஏமாந்தேன். முன்பு தண்டகாரண்ய வனத்துல ராமருடன் இருக்கும்போது சன்னியாசி வேடத்துல வந்து என்னை ஏமாற்றி தூக்கி கொண்டு வந்த, இப்பொழுது வானர வேடத்துல வந்து ஏதேதோ பேசி என்ன வருத்துற ராவணா, இது உனக்கு நல்லதல்ல. துக்கத்தில் இருக்கும் என்னை மாயங்கள் செய்து தொந்தரவு செய்யாதே, விலகிப்போ அப்படின்னு மௌனமாகிறா சீதை. ராமரிடமிருந்து சீதையை ராவணன் ஏமாற்றி தூக்கி வந்ததால சீதை பயத்தில் இருக்கா அப்படிங்கிறத உணர்ந்த அனுமன் அவளின் பயத்தையும் சந்தேகத்தையும் போக்கணும் அப்படின்னு யோசிச்சு மீண்டும் சீதையிடம் பேசுறாரு. பூமியில் ஆளும் அரசர்கள் அனைவரும் தலைவனாக மதிக்கும் ராமர் அனுப்பிய தூதுவன் நான். எனது பெயர் அனுமன். வானரங்களின் அரசனான சுக்ரீவனோட ராஜ்யத்துல மந்திரியா இருக்கேன். ராமருடைய உத்தரவின் பேர்ல பல மலைகள் குகைகள்ல தங்களை தேடி இறுதியில என்னோட பராக்கிரமத்தால 100 யோஜன தூரம் கடலை தாண்டி குதித்து இந்த இலங்கையில இறங்கினேன். நான் ராம தூதுவன். தாயே, என்னை சந்தேகிக்க வேண்டாம், எனது வார்த்தையை நம்புங்கள் அப்படின்னு அனுமன் கண்ணீர்ல நீர் ததும்ப சீதையிடம் சொல்றாரு. அனுமன் பேசிய பேச்சு சீதைக்கு தைரியத்தையும் நம்பிக்கையையும் தருது. சீதை அனுமனிடம் பேச ஆரம்பிக்கிறார். வானர உருவத்தில் இருக்கும் உங்களை நான் சந்தேகப்பட்டேன் என்று நீங்கள் வருத்தப்படாதீங்க. வஞ்சக ராட்சசனால் ஏமாற்றப்பட்டு தூக்கி வரப்பட்டேன். இதனால எதையும் நம்ப முடியாம நான் பயப்படுறேன். நீங்கள் எப்படி ராமரை சந்தித்து நட்பு கொண்டீர்கள், விவரமா சொல்லுங்க அப்படின்னு சீதை அனுமன் கிட்ட கேட்டுக்கொண்டா. அனுமன் வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் உள்ள பகைமை முதல் கடல் தாண்டி வந்து ராவணனின் அந்தப்புறத்தில் சீதையை தேடி இறுதியில இந்த அசோகவனத்துல சீதையை கண்டது வரை அனைத்தையும் சொல்லி முடித்தார். ராமரின் தூதுவன் நான் என்று தாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ராமர் தன்னுடைய மோதிரத்தை எனக்கு கொடுத்தார். அதனை தங்களிடம் அளிக்கின்றேன், பாருங்கள். அப்பொழுது என் மீது தங்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லி ராமர் தன்னிடம் கொடுத்த மோதிரத்தை எடுத்து சீதையிடம் கொடுக்கிறாரு. சீதை மோதிரத்தை வாங்கி தன்னோட கண்கள்ல ஒற்றிக்கொண்டால் அனுமன் மீது இருந்த சந்தேகம் முற்றிலும் போய் அனுமன் மீது சீதைக்கு நம்பிக்கை வந்தது. உன் மீதா நான் சந்தேகம் கொண்டேன் அப்படின்னு சீதை அனுமன் கிட்ட வருந்துறாங்க. அனுமன் சீதையிடம் விரைவில் ராமர் இங்கு வந்து ராவணனை அழித்து தங்களை மீட்பார், கவலை வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ராமர் தன்னை பிரிந்த துக்கத்தில் இருக்கிறாரே என்று சீதை வருந்தினா. நீங்கள் ராமரிடம் இருந்து கொண்டு வந்த செய்தி எனக்கு அமிர்தம் கலந்த விஷம் போல உள்ளது. ராமர் விரைவில் இங்கு வந்து என்னை சந்திப்பார், நான் அவரை பார்க்க போகிறேன் என்று மகிழ்வதா, இல்லை ராமர் என்னை நினைத்து துக்கத்துடன் இருக்கார் என்று வருத்தப்படுவதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் ராமர் என்னை மறக்காமல் நினைத்து கொண்டு இருக்கிறார், என்னை தேடிக்கொண்டு இருக்கிறார் என்ற செய்தி எனக்கு ஆனந்தத்தை அளிக்குது. என்னுடைய செய்தியாக நான் சொல்வதை அப்படியே ராமர்கிட்ட சென்று சொல்லுங்க அப்படின்னு சீதை சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த இலங்கையில ராவணனின் தம்பி விபீஷ்ணன் என்பவன் சீதையை ராமரிடம் சென்று சேர்த்து விடு, இல்லை என்றால் ராட்சச குலம் அனைத்தும் ராமரால் அழியும் என்று ராவணங்கிட்ட எவ்வளவோ அறிவுரை சொன்னான். ஆனால் ராவணன் கேட்கல. எனக்கு 12 மாத கால அவகாசம் கொடுத்திருக்கான். அதில் 10 மாத காலம் முடிந்து விட்டது. இன்னும் 2 மாத காலம் மட்டுமே உள்ளது. அதற்குள் வந்து ராமர் என்னை மீட்டு செல்லணும், இல்லை என்றால் ராவணன் என்னை சமைத்து சாப்பிட்டு விடுவதாக சொல்லியிருக்கான் அப்படின்னு சீதை முடிக்கிறார். அனுமன் சீதையிடம் பேச ஆரம்பிக்கிறார். இந்த கடலை சில கணத்துல நான் தாண்டி சென்று தங்களின் செய்தியை ராமரிடம் சொல்லிவிடுவேன். ராமர் விரைவில் பெரும் சேனையுடன் இலங்கைக்கு வந்துருவார், கவலைப்படாதீங்க. ராவணனோடு சேர்த்து இந்த இலங்கை நகரத்தை மொத்தமாக தூக்கி கொண்டு போய் ராமனிடம் சேர்க்கும் வல்லமை என்னிடம் இருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய முதுகில் ஏறி அமர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுதே இந்த கடலை தாண்டி போய் ராமரிடம் உங்களை சென்று சேர்த்து விடுறேன். அதற்கான போதிய பலம் என்கிட்ட இருக்கு. சிறிதும் தங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். உத்தரவிடுங்கள் தாயே, இப்பொழுதே இதை செய்து முடிக்கிறேன். கடலை தாண்டும் போது என்னை தடுக்கும் பலம் இங்கு யாருக்குமே இல்லை. இன்றே தாங்கள் ராமரை சந்தித்து விடலாம் அப்படின்னு அனுமன் வந்து சொல்றாரு. அனுமன் கூறியதை கேட்ட சீதை, இவ்வளவு சிறிய வானரமாக இருக்கும் இந்த அனுமன் எப்படி நம்ம தூக்கி கொண்டு 100 யோஜன தூரம் இந்த கடலை தாவி செல்வார் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு சந்தேகப்படுறாங்க. சீதையின் சந்தேகத்தை உணர்ந்த அனுமன் தனது வலிமையை சீதைக்கு காண்பிப்பதற்காக தன்னோட உருவத்தை மிகவும் பெரிதாக்கி காட்டுறார். இதை கண்ட சீதை பெரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அனுமனே, உனது சக்தியை நான் உணர்ந்தேன். நான் உன்னுடன் வந்தால் கடலை தாண்டி கொண்டிருக்கும் போது வழியில் யாராவது ராட்சசர்கள் உன்னை தடுத்து யுத்தத்திற்கு அழைப்பார்கள். ஆயுதங்களை நம் மீது வீசி எறிவார்கள். நீ என்னையும் பாதுகாத்து கொண்டு யுத்தத்திலும் உனது கவனத்தை செலுத்துவது மிகவும் கடினமாகும். எவ்வளவாக வலிமை மிக்கவனாக இருந்தாலும் யுத்தத்துல வெற்றி என்பது உறுதியானது இல்லை.
உனக்கு ஏதேனும் அபாயம் நேர்ந்தால் நான் இங்கே இருக்கும் செய்தி ராமருக்கு தெரியாமலே போகும். ராட்சசர்கள் ஆயுதங்களை உன் மீது எரியும் போது உன் முதுகில் நான் எப்படி தைரியமா அமர்ந்திருப்பேன்? கடல்ல நான் விழுவதற்கு வாய்ப்பு உள்ளது. அடுத்து ராவணன் என்னை வஞ்சகமாக தூக்கி சென்றான். நீ என்னை யாருக்கும் தெரியாமல் தூக்கி சென்றால் நீயும் வஞ்சகமாக என்னை தூக்கி செல்வது போல் ஆகும். இது முறையானது அல்ல. இது ராமனுடைய வீரத்தை நாம் குறைவுபடுத்துவது போலாகும். ராவணனை எதிர்த்து ராமர் போர் செய்து அவனை அழித்துவிட்டு என்னை மீட்டால்தான் ராமரின் சத்திரிய குலத்திற்கு கௌரவமாய் இருக்கும். நீ சென்று ராமரையும் லக்ஷ்மணனையும் உங்களது வானர சேனைகளையும் இங்கே அழைத்து வா. நான் காத்திருக்கேன். ராமருடைய பானங்களால் இந்த இலங்கை அழிந்து ராவணன் யமலோகம் அனுப்பப்பட வேண்டும். விரைந்து சென்று வா அப்படின்னு சீதை அனுமன் கிட்ட சொல்றா. அனுமன் சீதையிடம் பேச ஆரம்பிக்கிறார். ராமரிடம் நான் சென்றதும் என்ன சொல்லணும்? தங்களை கண்டு பேசியதற்கான அடையாளங்கள் என்று நான் எதை சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு சீதை, ஒரு முறை தண்டகாரண்ய காட்டுல ராமர் எனது மடியில தூங்கி கொண்டே இருந்தார். அப்பொழுது ஒரு காகம் என் முதுகுல கொத்தி கொண்டே இருந்தது. நான் எவ்வளவு விரட்டியும் அது போகல. கல்லை கொண்டு அதன் மீது எரிந்தும் போகல. என்னை மிகவும் துன்புறுத்தியது. முதுகுல காயத்துடன் இருந்த என்னை பார்த்த ராமர் முதல்ல சிரித்தார். பின்பு காகம் பறவையல்ல, அது ஒரு ராட்சசன் என்பதை அறிந்து கோபம் கொண்ட ராமர் தனது அம்பை காகத்தின் மீது ஏவி விட்டார். அம்பு காகத்தை விரட்டியது. ராட்சசன் அம்பிலிருந்து தப்பிக்க வழியில்லாமல் தனது சுயரூபத்தை எடுத்து ராமரோட காலில் விழுந்து சரணடைந்து பிழைத்து கொண்டான். இந்த செய்தியை ராமர்கிட்ட சொல். ராமரின் தம்பி லக்ஷ்மணன் அவருக்கு துணையாக இருப்பதற்காகவே பிறந்தவன். ராமருக்கு நிகரான வலிமையும் சாமர்த்தியமும் உள்ளவன். தன் தந்தை இழந்த துக்கத்தை ராமரின் முகத்தை பார்த்து தீர்த்து கொண்டவன். வனத்துல தன் தாயை மறந்துவிட்டு என்னை தாயாக பாவித்து வந்தவன். விரைவாக வந்து என் துயரத்தை போக்குவாய் அப்படின்னு லக்ஷ்மணன் கிட்ட சொல் அப்படின்னு சொல்றா. கொஞ்சம் யோசனை செய்த சீதை அனுமனிடம், தர்மத்தை அறிந்த ராமருக்கு என்னை நீ கண்ட அடையாளமாக ஒன்றும் சொல்ல வேண்டாம், அவருக்கே அனைத்தும் தெரியும். எனது வணக்கத்தை மட்டும் சொல் போதும் என்று தன் தந்தை தனக்கு கொடுத்திருந்த சூடாமணி ஆபரணத்தை அனுமனிடம் கொடுத்து அதனை ராமரிடம் கொடுத்து விடு அப்படின்னு சொல்றா. அனுமனிடம் சீதை கேள்வி கேட்கிறார். நீ இங்கிருந்து சென்றதும் நான் மீண்டும் பழையபடி துக்கத்திற்கு போயிடுவேன். நீ உன் வலிமையால் இந்த கடலை தாண்டி வந்துட்ட. ராமரும் லக்ஷ்மணனும் உங்களது வானர படைகளும் எப்படி இந்த கடலை தாண்டி வருவாங்க? உனக்கு ஏதேனும் யோசனை இருந்தால் சொல், நான் சிறிது ஆறுதலோடு இருப்பேன் அப்படின்னு கேட்கிறான். அனுமன் சீதையிடம் பேச ஆரம்பிக்கிறார். தாயே, நான் ஒருவன் தான் இந்த கடலை தாண்டக்கூடியவன் என்று எண்ணிவிடாதீங்க. சுக்ரீவனின் வானர படையில உள்ளவர்கள் அனைவரும் பல யோஜனை தூரம் தாண்டி பறந்து செல்லும் சக்தியை பெற்றிருக்காங்க. என்னை விட சாமர்த்தியசாலியா இருப்பாங்க. இந்த கடலை தாண்டுவது வானர படைகளுக்கு ஒரு பெரிதான காரியம் இல்லை. என்னை விட பலசாலிகளும் சாமர்த்தியசாலிகளும் ஆகாய மார்க்கமாக பறந்து செல்பவர்களும் ஆயிரக்கணக்கில் எங்க கிட்ட இருக்காங்க. தங்களுக்கு ஒரு சந்தேகமும் வேண்டாம். எனது முதுகுல ராமர் லக்ஷ்மணன் இருவரையும் அமர்த்தி கொண்டு விரைவில் இங்கு தாவி வந்துருவேன். ராமரும் லக்ஷ்மணனும் விரைவில் வில் அம்புடன் இலங்கையின் எல்லையில நிற்பாங்க. இந்த செய்தி தங்களின் காதுகளுக்கு வந்து சேரும். ராவணனையும் அவனை சார்ந்தவர்களையும் அடியோடு ராமர் லக்ஷ்மணன் அழிப்பதை பார்ப்பீங்க. வானர சேனைகள் குதித்து கூத்தாடி இந்த இலங்கை நகரத்தை அழிப்பதை பார்ப்பீங்க. தைரியமா இருங்க அப்படின்னு சீதையை வணங்கி, நான் செல்கிறேன், எனக்கு அனுமதி அளியுங்கள். அதற்கு முன்பாக எனக்கு ஒரு விண்ணப்பம் இருக்கு, அதுக்கும் அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டார் அனுமன். அதுக்கு சீதை என்னன்னு கேட்குறாங்க. அனுமன் சீதையிடம், இந்த அசோகவனத்துல உங்களின் இந்த அவல நிலையை கண்ட பின்பு நான் அப்படியே செல்ல விரும்பல. தங்களை கொடுமைப்படுத்தும் ராட்சசிகளை அழிக்க என் கைகள் துடிக்குது. தயவு செய்து தாங்கள் இதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆனால் சீதையோ, உனது கோபம் அர்த்தமில்லாதது. ராவணன் இட்ட கட்டளையை நிறைவேற்றுவது ராட்சசிகளோட கடமை. தங்கள் கடமையை அவங்க செய்யறாங்க, இவர்களை தண்டிப்பது முறையாகாது அப்படின்னு சொல்றா. தாயே, ராவணனின் கட்டளையாக இருந்தாலும் இவர்கள் செய்தது தவறுதானே, அதற்காக அவர்களுக்கு தண்டனை அளிக்க வேண்டாமா அப்படின்னு வாதிடுறாரு. அதுக்கு சீதை, அனுமனே, நீ சொல்வது போல் தவறு செய்தவர்களை தண்டிக்க வேண்டுமென்றால் முதல்ல ராமரையும் என்னையும் உன்னையும் கூட தண்டிக்கணும் அப்படின்னு சீதை சொல்றாங்க. அதுக்கு திடுக்கிட்ட அனுமன், ராமர் என்ன தவறு செய்தார் அப்படின்னு கேட்கிறாங்க. ராவணன் என்னும் கொடிய ராட்சசனிடம் பதிவிரதையான தன் மனைவி சிக்கியிருக்காள். அவளுக்கு ஆபத்து இருக்கிறது அப்படின்னு தெரிந்தும் காலம் தாழ்த்தாம ஓடி வந்து என்னை காப்பாற்றாம ஒரே இடத்துல அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஆட்களை அனுப்பி தேடிக்கொண்டு காலம் கடத்தி கொண்டிருக்காரே, இது அவர் செய்த குற்றம் அல்லவா அப்படின்னு சீதை பதிலளிக்கிறாங்க. அனுமன் திகைத்து சீதையின் பதிலை ஆமோதித்து கொண்டு, பதிவிரதையான தாங்கள் என்ன தவறு செய்தீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு. எந்த பெண்ணும் தன் கணவரை பற்றி அடுத்தவரிடம் குறை கூறக்கூடாது. ஆனால் தற்போது உனக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ராமரை பற்றி உன்னிடம் நான் குறை சொன்னேன். இது நான் செய்த தவறுதானே அப்படின்னு கேட்குறாங்க.
மேலும் திகைத்த அனுமன், நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு கேட்கிறாரு. அரசன் இட்ட பணியை செய்வது ராட்சசிகளோட கடமை. அதனை செய்து கொண்டிருக்கும் ராட்சசிகளை தண்டிக்க வேண்டும் என்று நீ நினைத்தது குற்றம். தவறு செய்யாதவர்களே இவ்வுலகில் இல்லை. தவறு செய்வது மனித இயல்பு. அதை உணர்ந்து மனம் வருந்தி அதை திருத்திக் கொள்வதே சிறந்த மனிதனின் அடையாளம் அப்படின்னு சீதை சொல்றாங்க. இதை கேட்ட அனுமன் தனது கோபத்தை விட்டு ராட்சசிகளை துன்புறுத்தாமல் சீதையை வணங்கி அவளிடமிருந்து விடைபெற்றார். நான் உயிரோடு இருக்கேன் அப்படிங்கிற செய்தியை ராமர் லக்ஷ்மணன் கிட்ட சொல்லி, விரைவாக அவர்களை இங்கே அழைத்து வா, உனக்கு ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு வாழ்த்தி அனுமனுக்கு அனுமதி கொடுத்தாள் சீதை. அங்கிருந்து கிளம்பினார் அனுமன். அனுமன் அசோகவனத்தின் மதில் மேல் அமர்ந்து சிறிது நேரம் யோசனை செய்தார். ராமரிடம் சென்று சீதை இருப்பிடம் பற்றி செய்தியை சொல்லி, அனைத்து வானர படைகளுடன் இலங்கைக்கு வரும் வரை சீதை சுகமாக இருக்க வேண்டும், சீதையை யாரும் துன்புறுத்தக்கூடாது, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சிந்தனை செய்தார். செல்வத்திலும் சுகபோகத்திலும் இருக்கும் ராட்சசர்களிடம் சமாதான வழியில பேசி கொண்டிருக்க முடியாது. ராவணன் எப்போதும் போல் கர்வம் கொண்டவனாக தினந்தோறும் வந்து சீதையை துன்புறுத்துவான். ராவணனுக்கும் அவனது ராட்சசர்கள் கூட்டத்திற்கும் பயத்தை உண்டாக்கி விடணும். அப்படி செய்தால் ராவணனும் ராட்சசிகளும் சீதையை எந்த விதத்திலும் துன்புறுத்த மாட்டாங்க, சீதையை கண்டு பயப்படுவாங்க. நான் இப்பொழுது இங்கு வந்தது கூட ராவணனுக்கு தெரியாது. நாம் வந்து சென்ற அடையாளத்தை ஏற்படுத்திவிட்டு பயத்தை உண்டாக்கி விடலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. இந்த காரியத்தை சிறிது நேரத்துல முடித்துவிட்டு விரைவில் ராமர் இருக்கும் இடம் செல்லணும் அப்படின்னு முடிவெடுக்கிறார். அனுமன் உடனே தனது உருவத்தை பெரிய வடிவமாக்கி கொண்டார். அசோகவனத்தை நாசம் செய்ய ஆரம்பிக்கிறார். மரங்களை வெட்டி வீசுகிறார். கொடிகளை நாசம் செய்து குவியல் போல் வைத்தார். அலங்காரங்கள் அனைத்தையும் உடைத்து எறிந்தார். மிக ரம்யமான அழகுடன் இருந்த அசோகவனம் இப்பொழுது தன் அழகை முற்றிலும் இழந்தது. அங்கே இருந்த மான்களும் பறவைகளும் பயந்து ஓடி அசோகவனத்தை விட்டு வெளியேறியது. தூங்கிக் கொண்டிருந்த ராட்சசிகள் சத்தம் கேட்டு எழுறாங்க. என்ன நடக்கிறது என்று தெரியாமல் திகைச்சாங்க. அனுமன் நந்தவனத்தை அழித்துவிட்டு மதில் மேல் ஏறி அமர்ந்தார். அனுமன் தன் உடலை மேலும் பெரிதாக்கி ராட்சசிகளை நிலைகுலைய செய்தார். அனுமனின் பெரிய உடலை கண்ட ராட்சசிகள் பயந்து நடுங்குறாங்க. ராவணனிடம் சொல்வதற்காக சில ராட்சசிகள் ஓடுறாங்க. சீதையிடம் சென்ற சில ராட்சசிகள் அசோகவனத்தை அழித்துவிட்டு கோட்டையின் மதில் மேல் ஒரு பெரிய வானரம் அமர்ந்திருக்கு. இந்த வானரம் இங்கு எப்படி வந்தது? உனக்கு தெரிந்திருக்கணும். இந்த வானரம் உன்னிடம் ஏதாவது பேசியதா? மறைக்காம உள்ளபடி சொல், பயப்படாதே அப்படின்னு சொல்றாங்க. ராட்சசிகள் சொல்லும் பெரிய உருவம் அனுமனாக இருக்குமோ என்று யோசித்த சீதை, பார்க்காமல் நாம் ஒன்றும் சொல்ல முடியாது, இவர்கள் நம்மை ஏமாற்றுவதற்காக ஏதாவது சொன்னாலும் சொல்லலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்து ராட்சசிகளிடம் பேச ஆரம்பிக்கிறார். இந்த ராட்சச உலகத்துல நடப்பது எல்லாம் மாயாஜாலமா இருக்கு. இங்க இருக்கும் ராட்சசர்கள் எல்லாம் அவர்கள் விருப்பம் போல தங்கள் உருவத்தை மாற்றிக்கொள்றாங்க. வந்திருப்பது உங்கள் ராட்சச இனத்தை சேர்ந்தவனா இருக்கலாம். உங்கள் நகரத்தில் உள்ளவர்களை பற்றி உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்றா. அனுமன் ராட்சசர்கள் வரட்டும், அவர்களை ஒரு வழி செய்திடலாம் அப்படின்னு மதில் சுவற்றில் சுகமாக அமர்ந்திருந்தார். ராவணனிடம் சென்ற ராட்சசிகள் அசோகவனத்தை ஒரு பெரிய வானரம் அழித்துவிட்டு ராட்சசிகளை பயமுறுத்தி கொண்டிருக்கு. சீதையை சுற்றி இருக்கும் மரங்கள் கொடிகளை மட்டும் அந்த வானரம் ஒன்றும் செய்யல. சீதையிடம் அந்த வானரம் ஏதாவது தகவல் சொல்ல வந்திருக்குமோ அப்படின்னு சந்தேகமா இருக்கு. சீதையிடம் கேட்டு பார்த்தோம், அவ எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டா. அந்த வானரத்தை அழிக்க தக்க ஆட்களை அனுப்பணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்க. தன் சுகபோகத்திற்காக உருவாக்கப்பட்ட அசோகவனம் அழிந்து விட்டது என்ற செய்தியை கேட்ட ராவணன் ரொம்பவே கோவப்படுறான். தனது ராட்சச வீரர்களிடம் அந்த வானரத்தை பிடித்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு கட்டளையிடுறான் ராவணன். இரும்பு உலக்கை, கத்தி மற்றும் பலவிதமான கொடூர ஆயுதங்களோட ராட்சச வீரர்கள் அனுமனை பிடிக்க அசோகவனத்துக்கு விரைந்து செல்றாங்க. அனுமன் அசோகவனத்து மதில் சுவற்றின் மேல் அமர்ந்திருப்பதை கண்ட ராட்சசர்கள் அனுமனை தாக்க முற்படுறாங்க. அனுமன் ராட்சசர்களை கண்டதும் அசோகவனத்தின் வாயில் கதவில் இருந்த பெரிய இரும்பு கட்டையை பிடுங்கி எதிர்கொண்ட ராட்சசர்கள் அத்தனை பேரையும் எதிர்த்து யுத்தம் செய்கிறார். மரங்களை வேரோடு பிடுங்கி அவர்கள் மீது எறிகிறார். வந்திருந்த ராட்சசர்களை ஒருவர் பின் ஒருவராக அழித்துவிட்டு மீண்டும் அசோகவனத்தின் மதில் சுவற்றின் மேல் அமர்ந்து கொண்டு, வாழ்க ராமர், வாழ்க லக்ஷ்மணன், வாழ்க சுக்ரீவன் அப்படின்னு கர்ஜனை செய்த அனுமன், ராட்சசர்களே, உங்களுக்கு அழிவு காலம் வந்துவிட்டது. எங்களது பகைவர்களான உங்களை அழிக்க வந்திருக்கேன். 1000 ராவணன்கள் இருந்தாலும் இப்போது என் கூட யுத்தம் செய்ய வரலாம். என்னை எதிர்க்க வரும் அனைவரையும் அழிக்க நான் தயாரா நிற்கிறேன். உங்கள் நகரத்தை இப்பொழுது அழிக்க போறேன் அப்படின்னு இலங்கை நடுங்கும்படி அனுமன் கர்ஜிக்கிறார். வானரத்தை பிடிக்க சென்ற ராட்சசர்கள் அனைவரும் இறந்து விட்டார்கள் என்ற செய்தியை கேட்ட ராவணன் மிகுந்த கோபத்தோட கொதித்து எழுந்து கர்ஜனை செய்ய ஆரம்பிக்கிறான். ராட்சசர்களின் நிகரற்ற வீரனான பிரகஸ்தனுடைய மகனான ஜம்புமாலி என்பவனை அழைத்து அந்த வானரத்தின் கொட்டத்தை அடக்கிவிட்டு வா அப்படின்னு உத்தரவிட்டான் ராவணன். ஜம்புமாலி ராட்சசன் கவசம் அணிந்து கொண்டு தனது கொடூரமான ஆயுதங்களோட
அசோகவனம் கிளம்புறான். அனுமன் அருகில் இருக்கும் பெரிய மண்டபத்தின் மேல் ஏறி நிற்கிறாரு. பெரிய உருவத்தில் இருந்த அனுமன் நிற்பது இலங்கையின் மேல் ஆகாயத்தில் ஒரு பொன்மயமான மலைத்தொடர் இருப்பது போல இருந்தது. இலங்கையை அழிக்க வந்திருக்கேன் என்று கர்ஜனை செய்த அனுமனின் சத்தம் நகரத்தின் 8 திசைகளிலும் எதிரொலிக்குது. அனுமனோட சத்தத்தை கேட்ட பல ராட்சசர்களின் உள்ளம் நடுங்குது. அந்த பெரிய மண்டபத்துல காவல் காத்து கொண்டிருந்த ராட்சசர்கள் அனுமன் மீது பல பயங்கரமான ஆயுதங்களை தூக்கி எறிந்து தாக்குறாங்க. அனுமன் மண்டபத்தின் தூணாக இருந்த தங்கத்தால் செய்யப்பட்டு வைரத்தால் அலங்கரிக்கப்பட்ட தூணை பிடுங்கி எதிர்த்த ராட்சசர்களின் மீது எறிந்தார். தூணை எடுத்ததும் பெரிய மண்டபம் கீழே இடிந்து விழுந்தது. தாக்கிய ராட்சசர்கள் அனைவரும் அழிந்தாங்க. இஸ்வாகு குலத்தின் ராஜகுமாரன் ராமரின் பகைய ராவணன் சம்பாதித்து கொண்டான். அதன் விளைவாக என்னை காட்டிலும் வலிமையான வானரங்கள் சுக்ரீவன் தலைமையில வரப்போறாங்க. உங்களையும் உங்கள் நகரத்தையும் அழிக்க போறாங்க அப்படின்னு அனுமன் கர்ஜனை செய்கிறார். அனுமனின் சத்தத்துல பல ராட்சசர்கள் ஓடி ஒளிறாங்க. அனுமன் இருக்கும் இடத்திற்கு ஜம்புமாலி தனது படைகளோடு வந்து சேர்றான். பெரிய கோவேறு கழுதைகள் பூட்டிய தேர்ல ஆயுதங்களோடு வந்திருக்கும் ராட்சசனை பார்த்த அனுமன் தாக்குதலுக்கு தயாரானார். தேரில் இருந்த ஜம்புமாலி அனுமன் மீது அம்புகளை எய்தான். ஒரு அம்பு அனுமனின் உடலை லேசாக தாக்கி ரத்தம் வந்தது. இதனால் கோபமடைந்த அனுமன் அருகில இருந்த பெரிய கல்லை எடுத்து ஜம்புமாலி மீது எறிந்தார். அதிலிருந்து ஜம்புமாலி மீண்டு வருவதற்குள்ள ஒரு பெரிய ஆச்சா மரத்தை வேரோடு பிடுங்கி தேரின் மீது வீசினார். தேர் இருந்த இடம் தெரியாம பொடி பொடியா ஆனது. உடன் வந்த ராட்சச வீரர்கள் அனைவரும் அழிந்தனர். அனுமன் ஜம்புமாலியின் பெரிய ராட்சச உடம்பு நசுங்கி கைகால் தலை என அடையாளம் தெரியாமல் அனைத்தும் தரையோடு தரையாகி பிண்டமானது. யுத்தத்தின் முடிவுல ஜம்புமாலி இறந்த செய்தி ராவணனுக்கு தெரிவிக்கப்பட்டது. வலிமையான வீரன் ஜம்புமாலி இறந்த செய்தியை கேட்ட ராவணன் திகைத்தான். வந்திருக்கும் வானரம் ஒரு மிருகம் போல் தெரியல, ஏதோ புதிதா தெரியுது. என்னுடைய பழைய பகைவர்களான தேவர்களின் சதியா இருக்க வேண்டும். ஒரு புது வகையான பிராணியை உருவாக்கி இங்கு அனுப்பியிருக்காங்க. இந்த வானரத்தை கட்டாயம் பிடித்து என் முன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தனது வலிமையான ராட்சச வீரர்களையும் அவர்களுக்கு துணையாக பெரும் சேனையையும் அனுப்பினான் ராவணன். பெரிய ராட்சசர்களின் கூட்டம் பெரும் படைகளாக அசோகவனம் நோக்கி வந்தது. அனுமனை பிடிக்க வந்த ராட்சசர்களின் கூட்டத்தை ராவணனின் 5 சேனாதிபதிகள் வழி நடத்தி கொண்டு வந்தாங்க. அனுமனை பல வகையான ஆயுதங்கள் கொண்டு தாக்குறாங்க. ராட்சசர்களின் எந்த ஆயுதத்தாலும் வஜ்ராயுதம் போல் இருந்த அனுமனை கட்டுப்படுத்த முடியல. அனுமன் வழக்கம் போல மரங்களை வேரோடு பிடுங்கி அவர்கள் மீது எரிந்தும் பெரிய பாறைகளை தூக்கி வீசியும் சிலரை கால்களால் மிதித்தும் கொள்றாரு. சேனாதிபதிகள் வந்த தேரின் மீது குதித்து தேரை பொடி பொடியாக்குறாரு. 5 சேனாதிபதிகளும் இறந்து போறாங்க. அவர்களுடன் வந்திருந்த ராட்சசர்களில் சிலர் உயிர் பிழைத்து பயந்து ஓடிட்டாங்க. அனுமன் மீண்டும் அசோகவனத்தின் மதில் சுவற்றின் மேல் அமர்ந்து கொண்டார். அனுமனை பிடிக்க சென்ற 5 சேனாதிபதிகளும் இறந்து விட்டார்கள் என்ற செய்தி ராவணனுக்கு சிறிது பயத்தை கொடுத்தது. ஒரு தனி வானரம் எப்படி இவ்வளவு பலமுடன் பராக்கிரமத்துடன் இருக்கா? தலை சிறந்த சேனாதிபதிகளையும் வீரர்களையும் கொன்றது சாதாரணமான நிகழ்வு அல்ல. தேவர்கள் ஏதோ சூழ்ச்சி செய்திருக்காங்க அப்படின்னு ராவணன் கவலையோடு இருந்தாலும் தன் கவலையை முகத்துல காட்டாம சிரித்த முகத்துடன் அனுமனை பரிகாசம் செய்து சிரிக்கிறான். தன் சபையில இருப்பவர்களை சுற்றி பார்த்தான். ராவணனோட மகன் அசன் மிக உற்சாகமாக எழுந்து நிற்கிறான். அந்த வானரத்தை நான் தனியா போய் பிடிச்சிட்டு வரேன், எனக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னு ராவணனிடம் அனுமதி கேட்கிறான். யுத்தத்திற்கு பயப்படாம தைரியமா முன்னின்ற தன் வீர மகனை பார்த்து பெருமை கொண்ட ராவணன் அனுமனை பிடித்து வர அனுமதி கொடுக்கிறான். தேவர்களுக்கு சமமான வாலிப வீரரான அசன் தான் தவம் செய்து பெற்ற தன்னுடைய 8 குதிரைகள் பூட்டிய தங்க ரதத்துல ஏறி அசோகவனத்தை நோக்கி போறான். சாதாரண வானரத்துடனே போர் புரிய போறோம், சில கணத்துல அந்த வானரத்தை பிடித்து விடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தான் அசன். அவனுடைய மிகப்பெரிய ராட்சச படைகள் பின்னே போகுது. அனுமனின் பெரிய உருவத்தையும் இவ்வளவு பெரிய ராட்சச படைகளை கண்டு பயமில்லாமல் நின்ற அனுமனின் கம்பீரத்தையும் கண்ட அசன் தன்னுடைய வீரத்திற்கு சரிசமமான விரோதியுடனே யுத்தம் செய்ய போறோம் அப்படின்னு மகிழ்ந்த அசன் அந்த வானரத்தை பிடிக்க சிறிது நேரமாகும் போல் இருக்கிறதே அப்படின்னு யோசிக்கிறான். இருவருக்கும் இடையில கடும் யுத்தம் நடக்குது. அசன் அனுமனின் மீது எய்த அம்புகள் மேகங்களின் கூட்டம் போல கிளம்பி மலை மேல் மலை பொழிவது போல இருந்தது. அனுமனுடைய வஜ்ரம் போன்ற உடம்பை அசன் அம்புகளால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. ஆகாயத்தில் மேகங்களுக்கு நடுவில் பறப்பது போல் அம்புகளுக்கு இடையில் சென்ற அனுமன் அசனை தாக்கினார். ராட்சச படைகளை பறந்து தாக்கி சிதறடித்தார். ராவணனின் குமாரனாகிய அசனின் சாமர்த்தியம், வீரம், பொறுமை ஆகியவற்றை கண்ட அனுமன் இவ்வளவு சிறு வயதில் பெரிய வீரனா இருக்கானே, இவனை கொல்ல வேண்டுமா அப்படின்னு வருத்தப்பட்டு விளையாட்டாக யுத்தம் செய்து சிறிது நேரத்தை கடத்தினார். ராட்சசர்களுடைய பலம் பெருகிக்கொண்டே சென்றது. இறுதியில அனுமன் அசனை கொன்று விடலாம் அப்படின்னு
மனதை உறுதிப்படுத்தி கொண்டு அசனுடைய தேரின் மேல் குதித்தார். தேர் பொடி பொடியானது, குதிரைகள் இறந்தது. தனியாக தரையில் நின்ற அசன் தன்னுடைய வில்லுடனும் கத்தியுடனும் ஆகாயத்துல கிளம்பி அனுமனை தாக்குறான். இருவருக்கும் இடையில போர் ஆகாயத்துல நடக்குது. அசனுடைய எலும்புகளை உடைத்து உடலை நசுக்கி கொன்றார் அனுமன். அசன் வானரத்தால் கொல்லப்பட்டான் என்ற செய்தி அறிந்ததும் ராவணன் இதயம் துடித்தது. கோபத்துல கத்துறான். தன் உள்ளத்தை ஒரு நிலையில வைத்துக் கொள்ள முடியாம இந்திரனுக்கு சமமான வீரனான இந்திரஜித்தை அழைத்தான். அனுமன் அசனை கொன்ற பிறகு வழக்கம்போல் அசோகவனத்தின் மதில் சுவற்றின் மீது ஏறி அமர்ந்து கொண்டார். தேவர்களுக்கு நிகரான ராவணனின் புதல்வன் அசன் கொல்லப்பட்ட செய்தி அறிந்த இந்திரன் அனுமனை பார்த்து ஆச்சரியப்பட்டான். பல முனிவர்களும் தேவர்களும் ஆகாய வழியாக வந்து அனுமனை பார்த்து வாழ்த்தி விட்டு போறாங்க. ராவணனால் அழைக்கப்பட்ட இந்திரஜித் தன் தம்பி அசன் ஒரு வானரத்தால் கொல்லப்பட்டான் என்ற செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்தான். விரைவாக அரசவைக்குள் வந்து ராவணனின் முன் நின்று தன் வணக்கத்தை தெரிவித்தான். ராவணன் இந்திரஜித்திடம் பேச ஆரம்பிக்கிறான். இந்திரனுக்கு சமமான வீரன் நீ. எல்லா அஸ்திரங்களையும் நன்றாக பயின்று அதனை அடைந்திருக்கிறாய். நம்மை எதிர்த்த தேவர்களையும் அசுரர்களையும் யுத்தத்துல ஜெயிச்சிருக்க. பிரம்மாவை தவம் செய்து பூஜித்து அவரிடமிருந்து பிரம்மாஸ்திரம் பெற்றிருக்க. உன்னை எதிர்த்து யுத்தம் செய்யக்கூடியவர்கள் இந்த உலகத்துல யாரும் இல்ல. அறிவில் சிறந்த நீ காரியங்களை சரியாக யோசித்து செய்வதில் உனக்கு நிகர் யாருமே கிடையாது. அசோகவனத்துல ஒரு வானரம் நம்ம எதிர்த்து கொண்டு இருக்கு. தேவர்களோட சூழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அனுப்பிய கிங்கரர்கள் ஜமாலி, நம்முடைய சேனாதிபதிகள் 5 பேர், உனது அருமை தம்பி அசன், அத்தனை பேரும் அந்த வானரத்தால கொல்லப்பட்டாங்க. நீதான் அந்த வானரத்தை வெல்லும் வல்லமை கொண்டவன். அந்த வானரத்தை நமது சேனைகளின் பலத்தால் வெல்ல முடியாது. அந்த வானரத்தின் அறிவாற்றலையும் வல்லமையையும் பராக்கிரமத்தையும் சிந்தித்து பார்த்து உன்னுடைய தவ பலத்தை உபயோகித்து சிறந்த அஸ்திரத்தை பயன்படுத்தி கைது செய்து இங்கே வெற்றியுடன் திரும்பி வா அப்படின்னு சொல்லி இந்திரஜித்தை அனுப்பி வைக்கிறான் ராவணன். இந்திரஜித் தந்தையை வலம் வந்து ஆசி பெற்று கொண்டு 4 சிங்கங்கள் பூட்டிய தேர்ல சென்று வில்லில் நாணை இழுத்து சப்தம் செய்து அசோகவனத்தை நோக்கி சென்றான். அவன் பின்னே ராட்சச சேனைகள் பெரும் கூட்டமா வர்றாங்க. அனுமனுக்கு தூரத்துல ஒரு கூட்டம் வருவது போல தெரிந்தது. மீண்டும் யுத்தம் செய்வதற்கு தயாரானார். இந்திரஜித் தன்னுடைய வில்லில் அம்புமலை பொழிந்தான். அனைத்து அம்புகளில் இருந்தும் அனுமன் லாவகமா தப்புறாரு. சில அம்புகள் அனுமனின் மீது பட்டாலும் அந்த அம்புகளால் அனுமனின் வஜ்ரம் போன்ற உடலை துளைக்க முடியல. இந்திரஜித் விட்ட அம்புகள் அனைத்தும் பயனற்று போனது. ராட்சசர்கள் ஏற்படுத்திய பேரிகை நானோசை சப்தங்களுக்கு எதிராக அனுமனின் கர்ஜனை சத்தம் பெரிதா இருந்தது. இருவருக்கிடையிலும் நடந்த யுத்தம் இருவரின் சாமர்த்தியத்தையும் வலிமையையும் காட்டியது. யுத்தம் நீண்டு கொண்டே சென்றது. இந்திரஜித் சிந்திக்க தொடங்குறான். எத்தனை அம்புகள் விட்டாலும் இந்த வானரத்தை ஒன்றும் செய்ய முடியல. தந்தை சொன்னது முற்றிலும் சரிதான். நமது தவத்தினால் பெற்ற அஸ்திரத்தை உபயோகித்து இந்த வானரத்தை அடக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறான். பிரம்மாவிடம் இருந்து பெற்ற பிரம்ம அஸ்திரத்தை அனுமன் மீது எய்தான் இந்திரஜித். பிரம்ம அஸ்திரம் அனுமனை செயலிழக்க செய்து கீழே தள்ளுது. அனுமன் நம்மை கட்டியது பிரம்மாஸ்திரம் என்பதை தெரிந்து கொண்டார். பிரம்மா தனக்கு அளித்த சிரஞ்சீவி பட்டத்தையும் அந்த நேரம் அவர் சொல்லிய செய்திகளையும் ஞாபகம் செய்து கொண்டார். ஒரு முகூர்த்த நேரம் மட்டுமே இந்த அஸ்திரம் நம்மை கட்டி வைக்கும். அதன் பிறகு செயலற்று போகும். இதனால் நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இந்த ஒரு முகூர்த்த நேரத்துல இந்த ராட்சசர்கள் என்ன செய்ய முடியும் பார்க்கலாம் அப்படின்னு பிரம்மாவின் பிரம்ம அஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு தரையில விழுந்து அமைதியா இருந்தார். அனுமன் கீழே விழுந்து செயலற்று போய்விட்டார் என்று அறிந்த ராட்சசர்கள் அனுமனுக்கு அருகில் வந்து சூழ்ந்து கொண்டு இந்திரஜத்தை புகழ்ந்தும் அனுமனை தின்று விடுவோம் அப்படின்னு கோஷம் போட ஆரம்பிக்கிறாங்க. அனுமன் மயக்கமடைந்தது போல பாசாங்கு செய்கிறார். அப்படியே விட்டால் இந்த வானரம் திடீர் என்று எழுந்து நம்ம தாக்கக்கூடும். அவரை உடனே கயிற்றால கட்டிவிடலாம் அப்படின்னு ஒரு ராட்சசன் சொல்றான். அருகில் இருந்த ராட்சசர்கள் அனைவரும் ஆமோதித்து ஒரு பெரிய கயிற்றை கொண்டு வந்து அனுமனை கட்டுறாங்க. மந்திர பிரம்ம அஸ்திரத்தினால் கட்டப்பட்டு இருப்பவர்களை தூள பொருள்களான கயிறு கொண்டு கட்டினால் பிரம்ம அஸ்திரம் செயலற்று போகும் என்பதை அறிந்திருந்த இந்திரஜித் வானரத்தை கயிறால கட்டாதீங்க அப்படின்னு கத்துறான். ராட்சசர்கள் வெற்றி முழக்கத்துல போட்ட கூச்சல் தூரத்தில் நின்றிருந்த இந்திரஜித் சொன்னது யார் காதலையும் விழல. ராட்சசர்கள் அனுமனை கட்டியதை தடுக்க முடியாமல் தவித்த இந்திரஜித், நம்முடைய பிரம்மாஸ்திரம் வீணாய் போய்விட்டதே, விரைவில் இந்த வானரம் எழுந்து யுத்தம் செய்ய வந்து விடுவான், மீண்டும் வானரத்தின் மீது பிரம்மாஸ்திரத்தை உபயோகிக்க முடியாதே அப்படின்னு வருத்தப்படுறான். அனுமன் தன்னை கட்டிய பிரம்மாஸ்திரம் அவிழ்ந்து போனதை உணர்ந்தார். சாதாரண கயிற்றினால் கட்டப்பட்டிருப்பதை பார்த்த அனுமன் தன் வலிமையினால ஒரு கணத்துல இந்த கயிற்றை அறுத்துடலாம், ஆனா கயிற்றை அறுக்காமல் நாம இப்படியே இருப்போம், இவர்கள் நம்மை ராவணன் கிட்ட அழைச்சிட்டு போவாங்க, அவங்கிட்ட பேசுவதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும், இதை பயன்படுத்தி கொண்டு ராவணனை சந்தித்து அவனை பயமுறுத்தி வைக்கலாம் அப்படின்னு அனுமன் அமைதியா இருக்கார். ராட்சசர்கள்
தனது கைகளினால் அனுமனை அடித்தும் திட்டியும் பரிகாசம் செய்து கொண்டே ராவணன் அரண்மனை வரை இழுத்துட்டு போறாங்க. ராவணனை பயமுறுத்தியே ஆக வேண்டும் என்று அனைத்தையும் அனுமன் பொறுத்து கொண்டார். அனுமனை ராவணன் முன்பு கொண்டு போய் நிறுத்துறாங்க. ராவணன் பட்டு பீதாம்பரமும் கண்கூசும் ஆபரணங்களுடன் ரத்தின கிரீடத்துடன் அரசவையில கம்பீரமா ஒரு மலை போல அமர்ந்திருக்கா. ராட்சசர்கள் இவ்வளவு நேரம் செய்த கொடுமைகள்ல அமைதியா இருந்த அனுமன் ராவணனை பார்த்ததும் சீதைக்கு அவன் செய்த கொடுமைகள் ஞாபகம் வந்தது. பெரும் கோபம் கொண்டு சிந்திக்க ஆரம்பிக்கிறார் அனுமன். எழிலுடன் பராக்கிரமசாலியாக இருக்கும் இந்த ராவணன் தர்மத்துல இருந்து விலகாமல் இருந்து சத்தியத்தை கடைபிடித்திருந்தால் தேவலோகத்துல இருப்பவர்கள் கூட இவனுக்கு ஈடாக மாட்டாங்க. ராவணன் தான் பெற்ற வரங்களையும் மேன்மையையும் தவறான காரியங்கள் செய்து அனைத்தையும் இழந்து விட்டானே அப்படின்னு அவன் மேல பரிதாபப்படுறார். ராவணன் தன் மந்திரிகளிடம் யார் இந்த வானரம் இலங்கைக்குள் எதற்காக வந்தான் அப்படின்னு விசாரியுங்கள் அப்படின்னு உத்தரவிடுறான். மந்திரிகளில் ஒருவரான பிரகஸ்தன் என்பவன் அனுமனிடம் வந்து, வானரனே, யார் நீ? எதற்காக இங்கே வந்தாய்? வானர வேடம் அணிந்து வந்திருக்கிறாயா? உன்னை அனுப்பியது யார்? இந்திரனா இல்லை குபேரனா? வேறு யாராவது உன்னை ஏவினார்களா? உண்மையை சொல்லிவிட்டால் இங்கிருந்து நீ உயிரோடு தப்பிக்கலாம், மறைக்காமல் சொல், இல்லைனா இங்கிருந்து உயிரோடு போக முடியாது அப்படின்னு சொல்றான். அனுமன் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்திரனாவது குபேரனாவது யாரும் என்ன அனுப்பல, வேடம் அணிந்து கொண்டு நான் இங்கு வரல. வானர அரசனான சுக்ரீவனின் தூதுவனா நான் இங்க வந்திருக்கேன். ராட்சச அரசனான ராவணனை பார்க்க விரும்பினேன். அதுக்கு சரியான அனுமதி எனக்கு கிடைக்காது அப்படிங்கிறது தெரியும். அதுக்காக வனத்தை அளித்தேன். என்னை கொல்ல வந்தவர்களை நான் அளித்தேன். இப்பொழுது உங்கள் முன் நிற்கிறேன். உங்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்றேன். வானர அரசன் சுக்ரீவன் ராவணனை தன் சகோதரனாக பாவித்து உங்களோட நலத்தை விசாரிக்க சொன்னார் அப்படிங்கிற செய்தியை முதல்ல உங்ககிட்ட சொல்லிவிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அனுமன் மேலும், நான் வானர அரசன் சுக்ரீவனிடமிருந்து வந்திருக்கும் தூதுவன் என்று சொல்லியும் என்னை கயிற்றால் கட்டி வைத்து எனக்கு ஆசனம் தராமல் நிற்க வைத்து பேசி கொண்டிருக்கீங்க. இந்திரஜித்தின் பிரம்ம அஸ்திரத்தினால் நான் வீழ்ந்து விட்டேன், நான் கைதி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்திரஜித்துக்கு வரம் கொடுத்த பிரம்மா எனக்கும் சிரஞ்சீவி என்ற வரத்தை கொடுத்திருக்கார். பிரம்மாவின் வரத்திற்கு கட்டுப்பட்டு நான் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தேன். இப்பொழுது எனக்குரிய ஆசனத்தை நானே ஏற்படுத்தி கொள்றேன் அப்படின்னு அனுமன் தன்னுடைய வாளை பெரிதாக்கி சுருட்டி ஆசனம் செய்து அதன் மேல் அமர்ந்து பேச ஆரம்பிக்கிறார். தசரதனோட மூத்த குமாரன் ராமர் தனது தந்தையின் சத்தியத்தை காப்பாற்ற வனவாசம் மேற்கொண்டார். அப்பொழுது ஒரு ராட்சசன் வஞ்சகமாக ஏமாற்றி அவரது மனைவி சீதையை தர்மத்திற்கு விரோதமா தூக்கிட்டு போயிட்டா. ராமர் சீதையை தேடிக்கொண்டிருக்கும் நேரத்துல சுக்ரீவனிடம் நட்பு கொண்டார். யாராலும் அழிக்க முடியாத வலிமை பொருந்திய வாலியை ராமர் வதம் செய்து சுக்ரீவனுக்கு அரச பதவியை பெற்று தந்தார். ராமரின் கட்டளைப்படி சுக்ரீவன் சீதையை தேட உலகம் முழுவதும் தனது வானர படைகளை அனுப்பி வைத்தார். இந்த இலங்கையில சீதையை நான் தேடி வந்தேன். இங்கு சீதையை கண்டேன். நீங்கள் சீதையை அபகரித்து வந்தது தர்மத்துக்கு விரோதமான செயல் என்று உங்களுக்கு தெரியும். உங்களோட இந்த செயலால ராமர் மற்றும் வானர கூட்டத்தின் பகையை சம்பாதித்து கொண்டீங்க. உடனடியாக ராமரிடம் மன்னிப்பு கேட்டு சீதைய அவர்கிட்ட ஒப்படைச்சு சரணடைஞ்சிருங்க. இல்லைனா ராமர் மற்றும் அவரது தம்பி லக்ஷ்மணனோட அம்புகள் மற்றும் வானர கூட்டத்தினால் இந்த ராட்சச கூட்டமும் மொத்தமா அழிந்து போகும் என்பதை தெரிந்து கொள்ளுங்க அப்படின்னு அனுமன் சொல்றாரு. அனுமனோட பேச்சில் கோபமடைந்த ராவணன் இந்த வானரத்தை கொன்றே விட வேண்டும் அப்படின்னு முடிவு செய்யறான். அவனது கண்கள் கோபத்துல துடிக்குது. அனுமன் மேலும் பேச ஆரம்பிக்கிறார். புத்திமான்கள் தர்மத்துக்கு எதிராக செயல்பட்டு தங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தி கொள்ள மாட்டாங்க. தங்களோட இந்த செயலால இத்தனை நாட்கள் நீங்கள் செய்த தவங்கள் எல்லாம் அழிந்து போகும். உங்களுடைய தவ பலன்களின் வலிமை எல்லாம் ராமரின் முன்பு தோற்று போகும். நீங்கள் பிழைக்க இப்பொழுது ஒரே ஒரு வழி மட்டுமே உள்ளது. ராமரை சரணடைவதை தவிர வேறு வழி இல்லை. சிந்தித்து பார்த்து உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். ராம தூதனான எனது சொல்லை மதித்து நல்வழியில சென்று பிழைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அனுமன். அனுமனிடம் நிறுத்து உனது பேச்சை அப்படின்னு கர்ஜனை செய்த ராவணன் இந்த வானரத்தை முதல்ல கொல்லுங்க அப்படின்னு கத்துறா. தூதுவனை கொல்வது தவறாகும், இதுவே ராஜநீதி. எனவே இந்த வானரத்தை கொல்ல வேண்டாம் அப்படின்னு சபையில இருந்த ராவணனின் தம்பி விபீஷணன் சொல்றான். அதுக்கு ராவணன், எனது மகன் அசன் உட்பட நம்முடைய சேனாதிபதிகள் மற்றும் ராட்சச சேனைகள் பலரை இந்த வானரம் கொன்றிருக்கா. பாப காரியத்தை செய்த இந்த வானரத்தை கொல்வதுல தவறு ஒன்றும் கிடையாது. அதற்கு விபீஷணன், இந்த வானரம் குற்றம் செய்தவனாய் இருந்தாலும் அனைத்தும் பிறருடைய ஏவல்னால செஞ்சிருக்கா. ஏவியவர்களை விட்டுவிட்டு தூதுவனாக வந்தவனை தண்டிப்பதில் எந்த பயனும் இல்லை. அந்த வானரத்தை அனுப்பியவர்களை தண்டிப்பதற்கு ஏற்ற வழியை தேடுங்க. இந்த வானரத்தை உயிரோடு அனுப்பினால் மட்டுமே அவர்களிடம் சென்று சீதை இங்கிருக்கும் செய்தியை சொல்லுவான். செய்தி கேட்டதும் அவர்கள் அனைவரும் நம்மை தாக்க இங்க வருவாங்க. அவர்களை நம்முடைய பலத்தால் தண்டிக்கலாம். இப்பொழுது தண்டிக்க எண்ணினால் இந்த வானரத்தின் அங்கம் எதையாவது ஊனப்படுத்தி விடுங்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் விபீஷணன். இந்த யோசனைக்கு ஒப்புக்கொண்ட ராவணன் வானரத்தின் லட்சண உறுப்பான வாளில் நெருப்பை வைத்து வெளியே துரத்தி விடுங்கள்,
வாள் எரிந்து வாள் இல்லாமல் அவலட்சணமா இருக்கட்டும் அப்படின்னு தன்னோட சேவகர்களுக்கு உத்தரவிடலாம். அனுமனை ராட்சச வீரர்கள் அரண்மனையை விட்டு வெளியே அழைத்து வந்து தெருக்கள் வழியா இழுத்துட்டு வர்றாங்க. ராட்சச கூட்டம் சுற்றி நின்று அனுமனை திட்டியும் பரிகாசம் செய்தும் கோஷம் போட்டும் பெருமகிழ்ச்சி அடைகிறாங்க. ராவணன் உத்தரவிட்டபடி வாளில் நெருப்பை வைக்கட்டும், அதன் பிறகு நமது சக்தியை இந்த ராட்சசர்களுக்கு காண்பிக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு அனுமன் அமைதியா இருக்கார். அனுமனின் வாள்ல எண்ணெயை தடவி துணியை சுற்றி நெருப்பை வைத்து இழுத்துட்டு போறாங்க ராட்சசர்கள். அசோகவனத்துல சீதைக்கு பாதுகாப்பாக நின்ற ராட்சசிகள் சீதையிடம் உன்னிடம் பேசிட்டு சென்ற அந்த வானரத்தின் வாள்ல நெருப்பை பற்ற வைத்து தெரு தெருவா இழுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. சீதை அவள் அருகே அக்னியை மூட்டினாள். அக்னியே, நான் செய்த புண்ணியம் ஏதேனும் இருந்தால், நான் உண்மையான பதிவிரதையாக இருந்தால் அனுமனை நெருப்பின் வெப்பம் தாக்காம குளிர்ச்சியோட இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறார். அனுமனுக்கு தனது வாளில் உள்ள நெருப்பின் வெப்பம் தாக்காமல் குளிர்ச்சியாகவே இருந்தது. அனுமன் சிந்திக்க ஆரம்பிக்கிறார். நெருப்பு வைக்கப்பட்ட துணி எரியுது, ஆனா நமது வாள் குளிர்ச்சியா இருக்குது. நமது தந்தை வாயு பகவானுக்கு மரியாதை செய்ய அக்னி பகவான் தன்னை சுடவில்லை அப்படின்னு எண்ணிய அனுமன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் யோசிக்கிறாரு. தன்னை பரிகாசம் செய்த ராட்சசர்களின் மீது அனுமனுக்கு கோபம் அதிகரிக்குது. தன்னை கட்டி இருக்கும் கயிற்றை உதறி அறுத்தார். தனது உருவத்தை பெரிதாக்கினார். எரியும் வாளுடன் ஒவ்வொரு மாளிகையாக குதித்து தாவி வாளில் உள்ள நெருப்பை ஒவ்வொரு மாளிகைக்கும் வைக்கிறார். பெரும் காற்று நெருப்பிற்கு உதவி செய்தது. ஒவ்வொரு மாளிகையும் முழுமையா எரிய தொடங்குது. சிறிது நேரத்துல இலங்கை நகரமே வானளவு நெருப்புல எரியுது. ராட்சசர்கள் அனைவரும் கதறிக்கொண்டே ஓடுறாங்க. தனது வாளில் உள்ள நெருப்பை கடல் நீர்ல அனுமன் அணைத்து கொண்டார். அனுமன் உயரமான திருகுட மலை மேல் ஏறி நின்று எரியும் இலங்கையை பார்த்து மகிழ்றார். உடனே நாம் தவறு செய்து விட்டோமோ அப்படின்னு எண்ணிய அனுமன் திடுக்கிட்டு அதிர்றார். எவ்வளவு சாமர்த்தியமும் வலிமையும் நம்மிடம் இருந்தாலும் கோபத்தை அடக்க முடியாம மதி இழந்துட்டோமே அப்படின்னு யோசிக்கிறாரு. இந்த இலங்கை நகரத்துல பெரும் தீயை உண்டாக்கி விட்டோம். இந்த நெருப்புல சீதையும் எரிந்து போயிருப்பாளோ? சீதையை ராட்சசிகள் கொல்வதற்கு முன்பாக நாம் கொன்றுவிட்டோம். கோபத்தில் நாம் செய்த செயலால் ராமகாரியத்தையும் நாசம் செய்து விட்டோமே. நம்மை போன்ற மூடன் பாவி இந்த உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு தன்னைத்தானே திட்டிக் கொண்டு துக்கத்துல இருந்தார். அனுமன் இனி இந்த உலகத்துல வாழ நமக்கு தகுதி இல்லை, இங்கேயே நமது உயிரை விட்டு விடலாம் அப்படின்னு முடிவு செய்கிறார். அப்பொழுது நல்ல சகுனங்கள் அனுமனுக்கு தென்படுது. உடனே சிந்திக்க ஆரம்பிக்கிறார். தனது வாளில் உள்ள நெருப்பு நம்மை சுடாத போது அறநெறி தவறாமல் சத்தியத்தை கடைபிடிக்கும் ராமரின் மனைவி சீதையை நெருப்பு எப்படி சுடும்? கற்பு கரிசியாக இருக்கும் சீதை இந்த நெருப்பில் அழிந்திருக்க மாட்டார், சீதை நலமாக இருப்பார் அப்படின்னு அனுமன் நினைத்து கொண்டிருக்கும் போது ஆகாயத்தில் 2 வானவர்கள் பேசிக்கொண்டு சென்றது அனுமனுக்கு கேட்டது. அனுமன் இலங்கையில இந்த அற்புதமான செயலை செய்திருக்கார். இலங்கையில சீதை இருக்கும் இடம் தவிர மற்ற அனைத்து இடங்களும் பற்றி எரியுது. அனுமன் வாழ்க, அனுமனின் பராக்கிரமம் வாழ்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே போறாங்க. அனுமனுக்கு அப்பொழுதுதான் புரிந்தது, சீதையின் புண்ணியத்தால் தான் நமது வாளில் இருந்த நெருப்பு நம்மை சுடவில்லை. நம்மை சுடாத நெருப்பு அவரை எப்படி சுடும்? சீதை நலமாக இருக்கிறார், நாம் பிழைத்தோம். ஒருமுறை சீதையை பார்த்து விட்டு செல்லலாம் அப்படின்னு முடிவெடுத்த அனுமன் அசோகவனத்திற்கு மீண்டும் போறாரு. அனுமன் அசோகவனத்துல சிம்சுபா மரத்தடியில சீதை அமர்ந்திருப்பதை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். சீதையிடம் சென்று தனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தாயே, தாங்கள் நலமாக இருப்பதை கண்டேன். இப்பொழுது இலங்கையில் நடந்தது அனைத்தும் தாங்கள் அறிவீங்க. அனைத்தும் தங்களின் சக்தியினால் என்பதை உணர்ந்தேன். உங்களால் நெருப்பு சுடாமல் நான் காப்பாற்றப்பட்டேன். இது என்னோட பாக்கியம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சீதை, உன்னால் ஆகாத காரியம் ஒண்ணுமே இல்லை. சீக்கிரம் எனது ராமனை அழைத்து வரணும். இது உன் ஒருவனால் மட்டுமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அனுமன், விரைவில் சுக்ரீவனோட தலைமையில ஆயிரக்கணக்கான வானரத்துடன் ராமரும் லக்ஷ்மணனும் விரைவில் வந்து சேருவாங்க. விரைவில் நீங்கள் அயோத்திக்கு திரும்பி போவீங்க. நான் விரைவில் சென்று வர்றேன் அப்படின்னு அனுமன் அங்கிருந்து கிளம்புறார். அனுமன் இலங்கை கடற்கரையின் மிகப்பெரிய மலை ஒன்றின் மீது ஏறி நின்று வில்லில் இருந்து செல்லும் அம்பு போல அங்கிருந்து ஆகாயத்திற்கு தவுறார். தூரத்தில் மகேந்திரகிரி மலை தெரிந்ததும் கடற்கரைக்கு அருகே வந்துவிட்டோம் என்பதை உணர்ந்து வெற்றி கர்ஜனை செய்தார் அனுமன். ஆகாயத்துல கருடன் பறந்து வருவதைப் போல கர்ஜனை செய்து கொண்டு அனுமன் வருவதை பார்த்த வானரங்கள் அனுமன் வந்துவிட்டார் அப்படின்னு ஆரவாரம் செய்யறாங்க. இதுவரையில கவலையும் கண்ணீருமா இருந்த வானரங்கள் அடங்காத மகிழ்ச்சியோடு குதிக்கிறாங்க. அப்பொழுது ஜாம்பவன், அனுமன் வெற்றியுடன் திரும்பி வந்திருக்கான், அதனாலேயே இவ்வாறு கர்ஜனை செய்யறான் அப்படின்னு சொல்றார். அனைவரும் மரங்களிலும் குன்றுகளில் ஏறி அனுமன் ஆகாயத்தில் பறந்து வருவதை பார்த்து கொண்டே மகிழ்ச்சியோட இருக்காங்க. ஆகாயத்தில் இருந்து கீழே பார்த்த அனுமன் மலைகள், குன்றுகள், மரங்கள் எல்லாம் வானரங்கள் நிறைந்து நிற்கும் காட்சியை பார்த்து மகிழ்ந்து கீழே இறங்குறாரு. அனுமனை பார்த்த மகிழ்ச்சியில் வானரங்கள் அனுமனை சுற்றி நின்று கூடி ஆரவாரம் செய்றாங்க. ஜாம்பவன்
அனுமனை வரவேற்கிறாரு. சீதை எப்படி இருக்கிறாள், அவளின் மனநிலை உடல்நிலை எப்படி இருக்கு, ராவணன் அவளிடம் எப்படி நடந்து கொள்றான், பார்த்தவற்றையும் நடந்தவற்றையும் அப்படியே சொல். சீதையை கண்ட மகிழ்ச்சியான செய்தியை அனைவரும் அனுபவிக்க காத்திருக்கோம். நீ சொல்பவற்றை வைத்து அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்து முடிவு செய்யலாம் அப்படின்னு ஜாம்பவன் அனுமன் கிட்ட சொல்றாப்படி. அதற்கு அனுமன் கிளம்பியதுல இருந்து கடலை தாண்டும் போது வந்த ஆபத்தில் இருந்து சொல்ல ஆரம்பித்து இலங்கையை எரித்தது வரை அனைத்தையும் சொல்றாரு. தன் வாளில் ராட்சசர்கள் பற்ற வைத்த நெருப்பில் இருந்து சீதை தன்னை காப்பாற்றியதை திகைப்புடன் சொன்ன அனுமன் சீதை தன்னிடம் சொன்ன வார்த்தைகளை சொல்லும் போது மட்டும் அனுமனின் கண்கள்ல நீர் வடிந்தது. ராவணனை பற்றி சொல் அப்படின்னு ஜாம்பவன் கேட்கிறா. அனுமன் பேச ஆரம்பிக்கிறார். நெருப்பே நெருங்க முடியாத சீதையை யாராவது தூக்கி செல்ல வேண்டும் என்று அருகில் சென்றிருந்தால் கூட அவர்கள் சாம்பலாய் போயிருப்பாங்க. ஆனால் ராவணன் சீதையை தூக்கி செல்லும் போது அவனுக்கு ஒண்ணுமே ஆகவில்லை. அவ்வளவு தவ பலனை வைத்திருக்கும் வலிமையானவன் அவன். சீதையை தூக்கி சென்றதுல ராவணனுடைய தவ பலன்கள் சற்று குறைந்தாலும் இன்னும் சிறிது தவ பலன்கள் அவனை காத்து கொண்டு இருக்கு. அதனால் வலிமையோட இருக்கா. சீதை நினைத்தால் இந்த ராவணனை நெருப்பால் பொசுக்கி இருப்பா. அப்படி செய்தால் ராமரோட மதிப்பு குறைந்துவிடும் என்றும் ராமர் தன்னுடைய வலிமையால் ராவணனை வென்று அழைத்து செல்லணும் என்றும் நடப்பது அனைத்தையும் சகித்து கொண்டு அமைதியா இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அனுமன் தொடர்ந்து சொல்றாரு, இப்பொழுதே நாம் அனைவரும் இலங்கை சென்று ராவணனையும் அவனது ராட்சச கூட்டத்தையும் அழித்துவிட்டு சீதையை மீட்டு ராமரிடம் கொண்டு போய் சேர்த்து விடலாமா என்று உங்களது யோசனையை சொல்லுங்கள். இதனை செய்ய நமக்கு வலிமையும் சக்தியும் இருக்கு. ஜாம்பவனாகிய உங்கள் ஒருவரின் வலிமையே போதும் ராட்சச கூட்டத்தை அழிக்க. இதற்கு மேல் வாலியின் குமாரன் அங்கதன் இருக்கா. மேலும் பராக்கிரமசாலிகளான பனசன், நீலன் இருவர் இருக்காங்க. பிரம்மாவிடம் வரங்களை பெற்ற அசுவினி குமாரர்கள் மைந்தன், தீவிதன் இருக்காங்க. இவர்கள் அனைவரும் தனியாகவே சென்று ராட்சசர்களை அழிக்கும் திறமை பெற்றவர்கள். இப்பொழுது அனைவரும் ஒன்று கூடியிருக்கோம். நாம் அனைவரும் சென்று சீதையை மீட்டு ராமரிடம் சேர்த்து அவர்கள் இருவரையும் மகிழ்ச்சியில ஆழ்த்துவோம். இப்பொழுது நாம் என்ன செய்யலாம், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அனுமன் பேசி முடிக்கிறார். இதை கேட்ட அங்கதன் கோபத்தோட கொந்தளித்தான். நான் ஒருவனே போதும், ராவணனையும் இந்த ராட்சசர்கள் கூட்டத்தையும் அழிச்சிருவேன். அப்படி இருக்க நாம் இத்தனை வீரர்களும் இருக்கோம். இத்தனை நாட்கள் கழித்து சீதையை அழைத்து போகாமல் ராமர்கிட்ட வெறும் கையோட திரும்பி செல்வது சரியில்லை. இலங்கை சென்று எதிர்ப்பவர்களை அழித்துவிட்டு சீதையை மீட்டு செல்வோம் அப்படின்னு அங்கதன் சொல்றான். அதற்கு ஜாம்பவன், அன்புக்குரிய யுவராஜனே, இது சரியல்ல. நாம் ராமரிடம் சென்று நடந்தது அனைத்தையும் சொல்வோம். பின்பு அவரின் உத்தரவுப்படி செய்வோம். இதனை கேட்ட அங்கதன், அனுமன் உட்பட அனைவரும் ஜாம்பவன் மிகவும் அறிவும் அனுபவமும் உள்ளவர், அவர் சொன்னா சரியாதான் இருக்கும் அப்படின்னு அவரோட கூற்றை ஆமோதித்து கிஷ்கிந்தைக்கு விரைந்து கிளம்புறாங்க. அனுமன் உட்பட அனைத்து வானர கூட்டமும் கிஷ்கிந்தைக்கு வந்து சேர்றாங்க. அரண்மனைக்கு செல்லும் வழியில சுக்ரீவனோட நந்தவனம் இருந்தது. இதனை கண்ட வானர கூட்டம் பல நாள் கழித்து நம் நாட்டிற்கு வெற்றியோட திரும்பி வந்துட்டோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியில நந்தவனத்துல புகுந்து அங்கிருந்த தேனையும் பழத்தையும் சாப்பிட்டு வெற்றி களிப்புடன் கூத்தாடுறாங்க. அங்கிருந்த காவலர்கள் எவ்வளவு தடுத்தும் அவர்கள் கேட்காம தங்கள் விருப்பப்படி வெற்றி கொண்டாட்டத்தை தொடர்ந்து செய்யறாங்க. சிலர் மகிழ்ச்சியில தோட்டத்தை நாசம் செய்யறாங்க. இவர்கள் செய்த ஆட்டத்தை பார்த்த ததிமுகன் என்ற காவலாளி சுக்ரீவன் கிட்ட போய் நந்தவனத்துல நடப்பதை சொல்றான். தெற்கே சென்ற வானர கூட்டம் திரும்பி வந்துவிட்டது. நமது தோட்டத்தை நாசம் செய்து அக்கிரமமா நடந்து கொள்றாங்க. எவ்வளவு தடுத்தும் கேட்கல. காவல் காக்கும் வானரங்களை உதாசீனப்படுத்திட்டு செடி கொடிகளை நாசமாக்கிட்டாங்க. அவர்களை உடனே தாங்கள் தண்டிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டா. செய்தியை கேட்ட சுக்ரீவன், அங்கதன் தலைமையில சென்ற வானர கூட்டம் காரிய சித்தி அடைந்து விட்டார்கள், அதனாலேயே வெற்றி கழிப்புல இப்படி செய்யறாங்க அப்படிங்கிறத உணர்ந்து அனுமனையும் அங்கதனையும் உடனே ராமர் இருக்கும் இடத்திற்கு அழைத்து வாருங்கள் அப்படின்னு உத்தரவிடுறான். சீதை இருக்கும் இடம் தெரிந்து விட்டது என்று லக்ஷ்மணனுக்கு செய்தி சொல்லி அனுப்பினான் சுக்ரீவன். ராமர் தனக்கு வந்த செய்தியை கேட்டதும் அவரது காதுல அமிர்தம் சுரப்பது போல இருந்தது. ராமரும் லக்ஷ்மணனும் இருக்கும் இடத்துக்கு சுக்ரீவன் வந்து சேர்றான். அனுமன், அங்கதன், ஜாம்பவன் ராமர் இருக்கும் இடம் வர்றாங்க. இவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்று அவர்கள் பேசுவதை கேட்க ராமர் ஆர்வமா இருக்கார். முதல்ல ராமரை வணங்கிய அனுமன் உடனே தெற்கு பக்கம் திரும்பி வணங்கி, கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்றாரு. அனுமனது இச்செயலானது முதல்ல தெற்கே சீதை உயிருடன் நலமா இருக்கார் என்பதை சொல்லாலும் ராட்சசர்களிடம் அகப்பட்டு இத்தனை நாட்கள் கழித்தும் பதிவிரதையாய் இருக்கிறாள் என்பதை சொல்லாமல் தனது செயலால் குறிப்பில் உணர்த்தியது அனுமனின் சாமர்த்தியத்தையும் அறிவு கூர்மையையும் ராமருக்கு உணர்த்தியது. ராமர் அனுமனை கட்டி அணைத்து பரவசப்படுத்துகிறார். ராமர் வந்தவர்களிடம் பேச ஆரம்பிக்கிறார். சீதையை எங்கே கண்டீர்கள், எப்படி இருக்கிறாள், பார்த்தவற்றை விவரமா சொல்லுங்க, என்னால பொறுக்க முடியல, சீக்கிரம் அப்படின்னு அவசரப்படுத்துறார் ராமர். ஜாம்பவன் அனுமனிடம் நடந்தவற்றை
நீயே முழுமையா சொல் அப்படின்னு சொல்றாரு. அனுமன் பேச ஆரம்பிக்கிறார். 100 யோஜன தூரத்துல உள்ள இலங்கையில உள்ள அசோகவனத்துல ராட்சசிகள் சுற்றிலும் காவலுக்கு நிற்க சீதை ராமா ராமா என்று உச்சரித்தபடி இருக்கா. கொடூர ராட்சசிகள் வார்த்தைகளால் சீதையை பயமுறுத்தி கொண்டு இருக்காங்க. தரையில படுத்து ஒளி இழந்து கவலை படர்ந்த முகத்துடன் துக்கத்துடன் இருக்காள் சீதை அப்படின்னும் கடற்கரையில கிளம்பியதுல ஆரம்பித்து இலங்கையை எரித்தது வரை அனைத்தையும் விவரமா சொல்றாரு. சீதை ராமருக்கு சொன்ன செய்தியை சொல்லி அவள் கொடுத்த சூடாமணியை ராமர்கிட்ட கொடுக்கிறாரு அனுமன். சீதையிடம் விரைவாக தங்களுடன் வருவேன் அப்படின்னு சமாதானம் சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அனுமன். ராமர் சூடாமணியை பார்த்து மகிழ்ச்சியில பரவசம் அடைகிறார். சுக்ரீவன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறார் ராமர். யாராலும் செய்ய முடியாத காரியத்தை அனுமன் செய்து முடித்திருக்கான். சீதைக்கு ஆறுதல் சொல்லி அவளின் உயிரை காப்பாற்றி விட்டு வந்திருக்கான். இங்கே அவள் உயிருடன் இருக்கிறாள் என்ற செய்தியை என்கிட்ட சொல்லி என்னோட உயிரை காப்பாற்றியிருக்கான். இதுக்கு பிரதிபலனாக அனுமனுக்கு நான் என்ன செய்து திருப்தி செய்ய முடியும் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் விட்டார் ராமர். ராவணனையும் அவனது ராட்சச கூட்டத்தையும் அழிக்க கடலை தாண்டி போகணும். இது ஒரு பெரும் காரியம். இந்த கடலை எப்படி தாண்ட போறோம்? உன்னுடைய சேனைகள் எப்படி கடலை தாண்டும் அப்படின்னு கவலையில மூழ்கிறார் ராமர். ராமரின் கவலையை பார்த்த சுக்ரீவன் பேச ஆரம்பிக்கிறான். நீங்கள் மனத்தளர்ச்சி அடையாதீங்க. சோகத்தை மறந்து சத்திரியனுக்குரிய தைரியத்தோட இருங்க. உங்களுக்கு ஏன் சந்தேகம்? எனது வலிமை மிக்க வீரர்கள் இருக்காங்க. உங்களுக்காக மகிழ்ச்சியோட உயிரையும் கொடுக்க காத்திருக்காங்க. மனக்கவலையை தள்ளி வைத்துவிட்டு வானர வீரர்களின் சக்தியை வைத்து எப்படி கடலை தாண்டலாம் என்று உங்களுடைய நுண் அறிவை பயன்படுத்தி ஆராய்ந்து சொல்லுங்க. உங்கள் உத்தரவு எதுவாக இருந்தாலும் அதனை சிறப்பா செய்து முடிக்கிறோம். உங்களையும் லக்ஷ்மணனையும் கடலை தாண்டி இலங்கை கொண்டு போய் சேர்ப்பது எங்களுடைய காரியம். அதனை சிறப்பாக செய்து முடிப்போம். நீங்கள் இலங்கை சென்று ராவணனை வென்று சீதையுடன் திரும்பி வருவீங்க. இதனை உறுதியா நாங்க நம்புறோம் அப்படின்னு ராமரை சுக்ரீவன் உற்சாகப்படுத்துறான். ராமர் அனுமனிடம் இலங்கையின் அமைப்பையும் அங்குள்ள பாதுகாப்பு அமைப்பையும் சொல்லுமாறு கேட்டுக்கொண்டார். அதற்கு அனுமன் கடலை தாண்டி செல்லும் வழி, இலங்கையின் நகரத்தின் அமைப்பு, ராவணனின் கோட்டையை சுற்றி இருக்கும் அகலியின் பாதுகாப்பு அமைப்பு, மக்கள் ராவணனின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை, அவர்களின் செல்வம், அங்கு உள்ள ராட்சசர்களின் வலிமை, சேனைகளின் பலம், இலங்கையின் பாதுகாப்புக்கு நிற்கும் ராட்சசர்கள் மற்றும் இலங்கை எதிரிகள் எளிதில் நுழைய முடியாதபடி அரண் அமைத்து ராவணன் பாதுகாத்து வைத்து கொண்டிருக்கான் அப்படின்னு அனைத்தையும் விவரமா ராமன் கிட்ட சொல்றாரு அனுமன். இவ்வளவு பெரிய பாதுகாப்பு அரணை அழித்து உள்ளே செல்லும் வலிமை பெற்ற அங்கதன், ஜாம்பவன், பனசன், நீலன், நலன் போன்ற நிகரற்ற வீரர்கள் இருக்காங்க. இவர்கள் கடலை தாண்டி செல்லும் அளவு வலிமை பெற்றவங்க. பெரும் வானரப்படையும் தயாரா இருக்கு. தாங்கள் உத்தரவு கொடுங்கள், அனைத்தையும் அழித்து நாசம் செய்து விடுறோம் அப்படின்னு சொல்றார் அனுமன். ராமர் சுக்ரீவனுடன் ஆலோசித்து யுத்தத்துல வெற்றி தரும் முகூர்த்தமான உத்திர பங்குனி நட்சத்திரத்தன்று கடற்கரை நோக்கி அனைவரும் புறப்பட முடிவு செய்கிறாங்க. இத்துடன் சுந்தரகாண்டம் முடிவடைந்தது. இனி யுத்த காண்டத்தில் சந்திக்கலாம்.